மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். ஸ்லேட்டு குச்சி கடன் வாங்கலாம், ஸ்லேட்டில் பேர் எழுதி பார்க்கலாம். கொட்டு வச்ச வாத்தியாரை தொட்டு வணங்கலாம். முட்டி போட்டு நின்ன இடத்தை முத்தம் கொடுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் சொன்ன பாடத்தில் இந்த உலகத்தை நாம் அறிந்தோம். அன்னை மடியென நம்மை தாங்கிய இந்த பள்ளியை ஏன் மறந்தோம்? மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது. உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது. தலைக்கு மேலே வளர்ந்தால் கூட தாய்க்கு நீ பிள்ளைதான். எத்தனை பெரிய மனிதனானாலும் பள்ளிக்கு நீ மாணவன்தான். உன்னை சுமந்த பள்ளிக்கூடம் கேட்பாரற்று கிடக்கிறதே. உந்தன் வரவை எதிர்பார்த்து ஊருக்குள் தனியாய் நிற்கிறதே. மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். படித்தவன் எல்லாம் பள்ளியை மறந்து எந்திர வாழ்வில் தொலைந்து விட்டான். படிக்காதவன் தான் பள்ளியை பார்த்து ஏக்கத்தோடு தவிக்கின்றான். 10 மாதம் சுமந்த தாய்க்கே பணிவிடைகள் செய்கின்றோம். 10 வருடம் சுமந்த பள்ளிக்கு என்ன செய்ய நினைக்கின்றோம்? இருக்கும் கோவில்கள் போதாதென்று புதிதாய் கோவில்கள் கட்டுகின்றோம். பள்ளிகள் எல்லாம் கோவில்கள் என்பதை ஏனோ நாமும் மறக்கின்றோம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம்.
வாட்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ இளங்கோ உங்களுக்கு மேக்ஸ் ஸ்கூலில் படித்தவர் தெரியும்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் சார் மேக்ஸில் வந்து அவர் ஒரு வீடியோ ப்ளே பண்ண சொன்னார். அவருக்காக வந்து ப்ளே பண்ணுறேன். படித்தேன் மேக்ஸில் சயின்ஸ் நானாக அறிமுகப்படுத்தினேன். என் பேர் சதீஷுங்க. நான் ஆர்ட்ஸ் குரூப்பில் படித்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்கூல் வீடியோ மட்டும் நான் ஒன்று ப்ளே பண்ணிடுறேன். நேற்று வந்து அதான் சொன்னீங்களா, நேற்று வந்து நம்ம ஸ்கூலுக்கு போயிட்டு நாம் படிக்கும்போது இந்த பில்டிங் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, அதை வந்து சரி ஒரு வீடியோ மாதிரி எடுத்து போகலாம் அப்படின்றதாக ட்ரை பண்ணி எடுத்து போட்டோம். அது ப்ளே பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ ப்ளே பண்ணிடுறேன். அதுக்கப்புறமே வரிசையா இங்கிருந்து அந்த குழந்தைங்க வந்தாங்கன்னா அப்படியே அவங்க ஜாயின் பண்ணி அப்படியே வந்துடணும். சரிங்களா? ஒரே ப்ளே பண்ணுறதுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் இருக்கா? ஒரு வருஷம் சைலண்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பேசுறது கேட்கும். எனக்கு மைக்கு தனியாக கிடையாது, அப்படியே ஃபோனில் ரெக்கார்டிங் எடுத்தாங்க. இந்த பொம்மையெல்லாம் வாங்கிக்கிறாங்க எக்ஸ்ட்ரா, வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே இருக்குது. அந்த பக்கத்தில் வந்து இந்த பில்டிங் வந்து முன்ன ஏதோ வட்டக்கூட்ட டைமாக இருந்திருக்கும், உங்களை ஓட்டு வீடு மாதிரி இருந்திருக்கும். அங்கே எலிமெண்ட் ஸ்கூல் இருந்துச்சு. இதை வந்து இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. அப்படியே உள்ளே போகிறோம். இதை வந்து வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் மேல்நிலைப் பள்ளி ஆதினா கலைஞர். இதுக்கு எப்படி நம்ம போகிறது, இதுக்கு தனியாக ஒரு கேட் இருக்குது. நம்ம ஓட்டு சொல்கிறது தனியாக ஒரு கேட் இருக்குது. ஊட்டி போய் நாங்கள் வந்து ரெகுலராக எப்போதும் இந்த மாதிரி போகிறது தான் வழக்கம். பரவாயில்ல, வயசு நிலைமையில தானே இருக்க. இப்படிதான் நாங்கள் எப்பவுமே வழக்கமாக நாகரிகமாக ஸ்கூலுக்குள்ளே போவோம். எங்கள் பழக்கத்தை நாங்கள் மாற்ற மாட்டோம். எனக்கு முன்னாடி குதிச்சது யாருன்னா உட்காந்துருக்காம பாருங்க. ஏய், உங்களை கண்ணாடியாக நடக்கு போகிறாங்க. ஓகேடா, ரைட். இதுதான் டீசெண்டாக வர மெத்தட்னு வச்சிங்களேன். எங்கள் எல்லாத்தோட ப்ளஸ் மூர்த்தி தான். ஓகே, ஞாபகம் இருக்கு அந்த பிள்ளையார் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு வணக்கத்தை போட்டுட்டு உள்ள வணக்கம் போட்டு இந்த தண்ணி தொட்டி இருந்துச்சு நினைக்கிறேன். நம்ம படிக்கும்போது தண்ணி தொட்டி இருந்துச்சு. தண்ணி தொட்டி இருந்ததுதான், தண்ணி தொட்டி இருந்துச்சு. இந்த இடத்துல பெருசாக ஞாபகம் இல்லை. தண்ணி தொட்டி தண்ணி தொட்டிக்கு பச்சை கலர் பெயிண்ட் இருக்கு. ஆமாடா. அடுத்தது இங்கே வாப்பா மேக்ஸ் குரூப்பு. இதெல்லாம் அது ஸ்ட்ரெச்சரில் இருக்கிற போகிற மாதிரி இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போயிட்டு இருக்கிறாங்க, ஸ்ட்ரெச்சரில் போகிட்டு இருக்கிறேன். வாப்பா மேக்ஸ் குரூப்பு. இதுதான் வாப்பா. ஸ்டாஃப் ரூம். ஸ்டாஃப் ரூமா? மேக்ஸ் குரூப் ஸ்டாஃப் ரூமா இல்லை? ஜென்ரல் ஸ்டாஃப் ரூம். ஓகே, இந்த பிள்ளையார் ஒட்டி இங்கே ஜென்ஸ் ஸ்டாஃப் ரூமாக இருந்தது. இது வந்து நம்ம ஸ்டாஃப் ரூம். ஞாபகம் இருக்குங்களா? ஸ்டாஃப் ரூமாக இருக்குது, இப்போ கிளாஸ் ரூமாக மாறி. ஆமாம். ஓகே, அடுத்தது இது இதான் மேக்ஸ் குரூப்பா? சாரிப்பா, பூட்டிட்டாங்க, வீடியோ எடுக்க முடியல. இது மேக்ஸ் குரூப், 12th மேக்ஸ். இது இந்த கிளாஸ் இது 12th சயின்ஸா? ஏப்பா 12th சயின்ஸ் பசங்களா? பார்த்துங்கப்பா. சயின்ஸ் எங்களோட குரூப். எங்களோட கிளாஸ் போ. இதெல்லாம் மூர்த்தி படித்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா. அது மேக்ஸ் குரூப். ஏன்னா அது ஏப்பா விசாரிச்சு நீ தான் சயின்ஸ் குரூப் படிச்சியாம்பா சொன்னா நோட் பண்ணீங்களா? அவன் சொன்னா ஃபர்ஸ்ட் மார்க் வந்து விசாரிச்சு 2வது மார்க் நான் அப்படிங்க. மார்க் சொல்லக்கூடாது, இருந்தாலும் வந்து அது முக்கியமாக ஒரு நல்ல மார்க் எடுத்தேன். பிஏபி படிச்சு அவர் வந்து அவரோட கிளாஸ் ரூம்
இதுதான் 12th. இதில் தான் வந்து பழைய மெமரிஸ் நிறையா பூஞ்சாடுது. இங்கேருந்து நேராக வந்து நம்ம எக்கனாமிக்ஸ் சார் அங்கே உட்காந்துக்குவார். நாம் உட்காந்து அங்கே எக்ஸாம் எழுதும்போது பிடெக் கிழிச்சுக்கு போய் உட்காந்து எழுதுகிற இடம்னா அந்த இடம் தான். அந்த இடத்துல தான் வந்து பிடெக் கிழிச்சு கொண்டு போய் உட்காந்து எழுதுவோம். அந்த இடமும் பார்த்தீங்கன்னா நான் 10th படித்தோம். 10th அதெல்லாம் அங்கே 10th ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அந்த மேலே. இது ஹெட் மாஸ்டர் ரூமு. ஞாபகம் இருக்குங்களா? இறங்கி கலாநிலையே படிச்சு கொஞ்சம் நாய்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கேட்கும் ப்ளீஸ். கொஞ்சம் நாய்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கேட்கும். இந்த இடத்துல இந்த 3 சேஞ்சஸ் அதுக்கு இந்த ஷெட்டில் போய் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லுங்கள். அது கீழே தான் வைக்கேண்டா. இந்த ஷெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா இனிஷியலாக முடிக்கும்போது கட்டின ஷெட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாடகம் ஃபஸ்ட்டு போகிறோம்னா நாடகம் போகலாம் ஒவ்வொருத்தரும் கலைஞர் நம்ம அண்ணாவோட ஸ்கிரிப்ட் ஊட்டி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு அது கலைஞரே சுற்றி பல ரவுண்டு எழுதிருந்தான். நானும் கேரளாவாக போய் ஸ்டேஜில் நினைச்சேன். நம்ம அசோக் சார் பேர் என்ன ஒழுங்கு மாதிரி உட்கார பண்ணாரு. பேசாமல் உட்காந்து அந்த ஸ்கிரிப்ட் அண்ணாவது இருக்கு. ஊத்தி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு நம்ம கலைஞானியை சுற்றுதடி பல ரவுண்டு எழுதினான். ஹலோ, ஆக்சுவலாக வந்து அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம படிச்சு 11th 12th படிச்சுட்டு இருக்கும்போது நினைக்கிறேன் அப்போதான் புதுசாக கட்டினாங்க. ஆக்சுவல் அண்ணாவரைன்னு ஒருத்தங்க தெரியுங்களா? அவன் என்ன சொன்னான், அவன் நீங்கள் நாடகம் நடிக்க அப்படின்னாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தான். அவன் தான் ஊற்றி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு அது கலைஞானியை சுற்றுதடி பல ரவுண்டுன்னா நானும் யோசிக்காமல் ஏறி ஸ்டேஜில் வந்து அந்த ரவுண்டு சொன்னோடனே இந்த அக்கௌண்ட்ஸ் வாத்தியார் வந்தார். அவர் பேர் இல்ல எங்க ஏகச்சமா இருந்தாரு. நல்ல சார் உட்கார போது அப்படின்னாரு. பேசாம உட்காந்துட்டேன் நானும். ஹலோ, அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறமே இருந்து இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு எங்கேயும் வாய்ப்பே கிடைக்கல. அதுதான் கடைசி ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ். இல்ல ஆக்சுவலா அது அண்ணாவதர் வந்து சொன்னா நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெத்தா வந்து ஏறிட்டோம். அப்புறமே தான் தெரிஞ்சுது. சொன்ன அந்த டைலாக் இன்னும் ஞாபகம் இருக்கு. ஊத்தி கொடுத்தாண்டி ஒரு ரவுண்டு அதை கலங்காடியே சுத்தடி பல ரவுண்டுன்னா அப்ப 11th படிச்சுட்டு நினைக்கிறேன். அதனால ஒரு முறை உடச்சேன் உட்கார போகாத அப்படின்னாரு. முதல் அரங்கேற்றம் வந்து நான் பண்ணுவேன். எனக்கு அதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜும் எனக்கு கொடுக்கல. அதுக்கப்புறமே அதே மாதிரி இது 11th குரூப்பு. இது 11th மேக்ஸு. ஏன் வருதுங்களா எல்லாமே சயின்ஸ் புள்ளிகளா? இது உங்களது. ஓகே, அவங்களோடதுல இருக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னன்னு அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் படித்த இடம் எல்லாம் டோர் லாக் இருந்தது. அதனால தான் இருக்கும். அடுத்தது இது எங்க ரூம். ஓட வந்த கதவு எல்லாம் எங்களுக்கு தான். ஆச்சு தான் கிடைக்கும். அப்போ பார்த்தாலும் இது போக வந்து போக எல்லாமே இருக்கு. மெமரிஸ் இங்கே தான் உட்காந்துருப்போம். இந்த பின்னாடி பெஞ்சுக்கு 2 பேஜுக்கு முன்னாடி உட்காந்துருப்பேன். அந்த பக்கம் ரைட் சைடில் அந்த பக்கம் வந்து குமார் அவங்க உட்காந்துருப்பாங்க. அவங்க குமார் அங்கே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டு அதில் குமார்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் படிச்சிருந்தாரு. அதை தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. இந்த ஸ்டேஜ் இது புதுசுப்பா. இது இங்கே இருந்து சும்மா எம்டி இடமா தான் இருந்துச்சு. இங்கே மரம் இருந்துச்சு. இதான் இந்த மரம் இருக்கு. அது டீச்சர்ஸ் யூஸ் பண்ண ரெஸ்ட் ரூம். நிறைய போகலாம்.
இது சைக்கிள் சீட்டா? இது ஆக்சுவலா இது என்ன? இருந்தது இந்த இடம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. பழைய சைக்கிள் சீட்டுல நாங்க எக்ஸாம் உட்காந்து எழுதிட்டு இருக்கோம்டா. இப்போ சைக்கிள் சீட் கட்டிட்டாங்க. ஓகே சார் பாருங்க சின்ன பிள்ளைங்களுக்கு. இந்த பில்டிங் புதுசாக வந்திருக்கு. ரெஸ்ட் ரூம்னு அதே மாதிரி தான் வச்சுருக்கானுங்க. இன்னும் கவர்மெண்ட் கடைசி காலம் மாற மாட்டேன்னு நினைக்கிறேன். பயங்கர நெஞ்சலாக தான் வச்சுருக்கானுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைக்கிள் சீட் அப்புறம் இருக்குன்னு அட்டை இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து சைக்கிள் சீட் அட்டை இருந்துச்சு. சொல்லு மணி. இல்லை மணி பேசு மணி. இப்பயாவது பேசு மணி. மணி சொல்லு மணி. சொல்லு மணி. நம்ம படிக்கிறப்ப இங்கே சைக்கிள் சீட் இருந்துச்சு. இது என்ன கிளாஸ் இருக்கு இப்போ? அது தெரியல. மணி ஞாபகம் இருக்குங்களா? மேக்ஸ் குரூப் இந்த இடத்துல பெரிய மரமா இருக்கும். ஞாபகம் இருக்கா? இது இந்த போஸ்ட் அப்படியே தான் இருக்கு. நம்ம விளையாடும்போது இந்த போஸ்ட் வாலிபால் போஸ்ட் இது அப்படியே தான் இருக்கு. அது கோகோ போஸ்ட் யாரையும் விளையாண்டாலும் அது தெரியும். அந்த கோகோ போஸ்ட் அப்படியே தான் இருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம எக்ஸாம் வந்து 11th 12th எழுதும்போது இங்கே தான் உட்கார வச்சுருவாங்க. இந்த மக்களுக்கு உட்காந்து படிச்சிருக்கேன். நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. எம்ஜிஆர் மாதிரி. இது என் ஒய்ஃபோட ப்ரிப்பரேஷன். ஆமா. யோ பேசாம என் ஒய்ஃப் ரொம்ப ஆசைப்பட்டு இதை போட சொன்னா சரி போட்டுக்கோ. போட்டியா நீ? எம்ஜிஆர் முன்னாடி பார்த்துருக்கியா இல்லையா? பில்டிங் இல்ல, அந்த பில்டிங் இல்ல, நான் இந்த பில்டிங் இல்ல, இந்த ரெண்டு பில்டிங் இல்ல. இது எல்லாம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் தெரியல. இது வந்து பாத்தீங்கன்னா கோழி பண்ண ஷெட்டு மாதிரி தான் இருக்கும். எல்லாம் பில்டிங் எல்லாம் டோட்டலா மாறிடுச்சு. பெரிய மரம் இருந்துச்சு வெளியிட்டாங்க. அப்புறம் முக்கியமா வந்து ஹையர் செகண்டரிக்கு வந்து சாப்பாடு கொஞ்சம் சைலண்ட் ப்ளீஸ், கொஞ்சம் சைலண்ட் ப்ளீஸ். நல்லா இருக்கும். என்ன குரூப் படிச்ச ரெண்டு விஷயம் என்னன்னா பேரு. நான் என்ன குரூப் படிச்சேன் எனக்கு வந்து நிறைய பேர் ஞாபகம் வரல. சரிங்களா? இல்ல நிஜாமே சயின்ஸ் குரூப் லாஸ்ட் டைம் எனக்கு ஓஸ்ல போட்டீங்க. நான் வந்து சாப்பிட்டு அதான் சயின்ஸ் குரூப்ல ஓரளவுக்கு பேர் தெரியுது. பட் பேர் ஞாபகம். இப்ப இவங்களெல்லாம் தெரியும், எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். பேர் கொஞ்சம் மறந்துருச்சு. இவங்க பேர் எல்லாம் டச்சில் இருந்தாலுமே வந்து பேர்லாம் மறந்துருச்சு. ஜஸ்ட் பேரு என்ன உங்க பேரு, என்ன குரூப் படிச்சீங்க, எந்த ஊரு, சிம்பிளா 2 வார்த்தை அந்த மாதிரி பேர். இது அது மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே விஜயகுமார் ஆரம்பிக்கிறேன். விஜயகுமார் சயின்ஸ் குரூப். மின்னாமலியில அங்கேயே இருக்காரு. மின்னாமலியில இருந்து அங்கேயே பிடிச்சாரு. அங்கேயே இருக்காரு. ஓகே தேங்க்ஸ். வந்து பாத்தீங்கன்னா நேரில் வந்து வர முடியாது அப்படிங்கிறத ஜூம் எனக்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னாரு. கம்ப்யூட்டர் புடி வந்திருக்காரு. இனிமே தான் வந்து மேக்ஸிமம் படிச்சுட்டு ஐடில இருந்து ஏதாவது பண்ணுங்க. மணிவேல் தேங்க்யூ. கூப்பிட்டோன்னே வந்து ரொம்ப சந்தோஷம். என்னுடைய நேம் வந்து வடிவேலு.
திருநெல்வேலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். தேங்க்யூ. அடுத்தது இப்போ ஒர்க் பண்ணுறது வந்து டாஸ்மார்க்ல கேஷியராக ஒர்க் பண்ணுறேன். ஓகே ஓகே தேங்க்யூ. அடுத்தது வணக்கம், என்னோட பேர் ஆர் பிரபு. என்னோட பேர் ஆர் பிரபு. நான் மேக்ஸ் குரூப் படித்தேன். இப்போ வந்து மேக்ஸ் பிடிஆர் பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் ஹைஸ்கூல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மருதப்பட்டி ஹைஸ்கூல். இவங்க என்னோட மிஸ்ஸஸ். இவங்க பேர் விஆர் புரட்சிமணி. இவங்க வந்து இங்கிலீஷ் பிடிஆர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சேந்தமாலம் கேர்ள்ஸ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்னோட பேர் வந்து பிபி அஜய். மேக்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்லப்பமடி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. சேந்தமங்கலம் பாய்ஸ் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு வந்தோம். 2 பேரும் தனித்தனி ஸ்கூல். நான் போகிற வழியில் பெரிய பையனை ட்ராப் பண்ணிட்டு திரும்ப வரும்போது இவனை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவேன். அவங்க போகிற வழியில் சின்ன பையனை ட்ராப் பண்ணிட்டு திரும்பி வரும்போது அவங்க பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நான் வருவேன். ஓகே தேங்க்யூ. அப்படின்னா ஸ்கூல் டைமில் ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நடந்து அதை ஏதாவது ரீகால் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். நான் வந்து மேத்ஸ் குரூப்பில் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே நடந்த ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஞாபகம் இருக்குது. படிக்கிறது விஷயத்தில் இந்த மேத்ஸ் குரூப் பயிலுக்கு எப்போ பார்த்தாலும் புக்கு கைமாக உட்காந்துருப்பாங்க. அதில் நான் படிச்சுட்டே உட்காந்துருப்போம். புக்கில் படிச்சுட்டே இருப்போம். முன்னால் சார் பாடம் நடத்திட்டு இருப்பாங்க, ஸ்டாஃப் வேறு ஏதாவது நடத்திட்டு இருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி இப்படி ஓப்பன் பண்ணி வச்சு இப்படி படிச்சுட்டு உட்காந்துருப்போம். நாங்கள் அது ஒன்று. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஹவராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்காக மேக்ஸுக்கு உள்ளே இருப்பாங்க. பயாலஜி இருக்கும்போது மட்டும் வெளியில் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போவாங்க. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு மேக்ஸு மற்ற நேரம்லாம் ஒன்றா உட்காந்துருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர போட்டியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தனுக்கு ஒருத்தன் தெரியாமல் படிக்கணுங்கிறதுக்காக டெஸ்க்கு சந்துக்குள்ள உட்காந்து படித்தோம்லாம் இருக்கான். டெஸ்கோட சைடில் இருக்க கேப் இருக்கு இல்லைங்களா, அந்த கேப்பில் போய் உட்காந்துட்டு புக் எடுத்து முடிச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. அது கேர்ள்ஸ்லாம் வேற லெவலில் படிப்பாங்க. அந்த தாவணி பாவனை இருக்கு இல்லைங்களா, அந்த உட்காந்துக்குவாங்க, வச்சு படிப்பாங்க. கிட்ட போய் ஏதாவது பார்க்கலாம், என்னதான் படிக்கிறான்னு பார்க்கலான்னு போனால் அப்படியே முடிச்சு ஒன்றுமே தெரியாது. நாங்களாம் படிக்கவே இல்லையே அப்படிப்பாங்க. இன்னமும் அதெல்லாம் இருக்கான்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் இன்ட்ரெஸ்டிங்காக படிப்பாங்க. கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் கிட்ட இருந்து நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கும். அப்பவும் நாங்கள் இப்படி தான் பேசாமலே தான் இருப்போம். கேர்ள்ஸ் எடுத்து ஆன்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எந்த பக்கம் போனாலும் ஸ்டாஃப் எல்லா ஸ்டாஃபும் கேர்ள்ஸ் பார்த்து கொஸ்டின் பண்ணுவாங்க. நாங்களாம் அமைதியாக உட்காந்துருப்போம். ஓகே தேங்க்யூ. என்னோட பேர் விஷாலாட்சி. மேத்ஸ் குரூப்பில் படித்தேன். 25 வருஷமா ஒருத்தர் கூட ஒரு நாள் கூட நான் எங்கேயுமே சந்திக்கல அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால இந்த ஒரு மூமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம். அப்புறம் என்னை பற்றி சொன்னால் எனக்கு ஒரு பாப்பா +1 போகிறா, தம்பி 10th. எங்கள் சார் வந்து பெருந்துறை காலேஜில் வந்து ஹெச்ஓடியாக இருக்கார். சத்தியமங்கலம் செட்டில் ஆகிருக்கேன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பஸ் மார்க் தான் இல்லை சொல்ல, பட் நான் காலேஜ் ஏறவே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஒரு ஊண்டிங்கான ஒரு வருத்தமான ஒரு விஷயம் இருக்குது. ஸ்கூல் முடிச்ச உடனே டீச்சர் ட்ரைனிங் பண்ணிட்டேன், டக்குன்னு ஜாபும் வந்துச்சு. இன்னும் வரலும் எனக்கு காலேஜ் வாசலே ஏறல. அந்த என்ஜாய்மெண்ட் எனக்கு இல்லைங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. இன்னும் நான் படித்தது கெமிக்கல் படித்தேன். கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். பெட்ரோகெமிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் வணக்கம். உங்களெல்லாம் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க காலேஜ் போனதில்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் காலேஜெலாம் போயிருக்காங்க. எக்ஸாம்பிள் தான் மட்டும் போவாங்க, டியூட்டிக்கு போகிறாங்க. அதே மாதிரி எந்தெந்த கவர்மெண்ட்டில் டியூட்டி வருதோ அதுக்கெல்லாம் போகிறாங்க. நிறைய விஷயங்கள் அப்படின்றது வந்து நம்ம குழந்தைங்க மிஸ் பண்ண விஷயம் நமக்கு கிடச்சிது. அதெல்லாம் என்னென்னா ஸ்கூல் டைமில் ஃப்ரெண்ட்ஸு. அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெறும் கிளாஸ் மூலம் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருந்தாங்க. நம்ம கட்டடிச்சிட்டு போனாலும் சரி, மாட்டிட்டு 4 பேர் வெளியே நின்று இருந்தாலும் சரி, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது நிறைய இருந்தாங்க. இப்போ அவங்களுக்குலாம் அது கிடைக்கிறது இல்லை. என்னென்னா வாத்தியார் வந்து மிரட்டத்துக்கே பயந்துக்கிறாங்க. முதல்ல எல்லாம் இன்னுமே வந்து நான் என் வாத்தியாரை பார்த்தா பயந்துருப்பேன். ஆனால் இப்போ ஸ்டூடெண்ட்டை கண்டு வாத்தியார் பயந்துட்டு இருக்காங்க. சூழ்நிலை கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. ஓகேவா? நம்ம வாத்தியாரை மட்டும் தப்பு சொல்ல முடியாது, நம்மளும் தான் அதுக்கு குழந்தை. என் குழந்தைய வந்து ஸ்கூலில் அடிச்சிட்டாங்கன்னா நான் போய் நிற்கக்கூடாது. என் குழந்தைய தான் நான் மிரட்டணும்.
உன்னை என்ன காரணத்துக்கு அடிச்சாங்கன்றது அந்த சூழ்நிலையில நம்ம படிச்சோம். அது வரைக்கும் கலாச்சாரமும் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ கொஞ்சம் நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு. இந்த மாற்றம் வந்து நல்ல விஷயமா இருந்தா பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம குழந்தைங்களை தான் நம்ம சஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம நல்லா இருக்கிற வரைக்கும் தெரியாது. அவங்க சொந்த கால நிக்கிறப்பதான் அந்த வழிகள்லாம் தெரியும். நம்ம கிட்டேயோ வாத்தியார்கிட்டயோ குழந்தைகள் தலை முடிஞ்சு நின்னா சந்தோஷம் தான். ஏன்னா இந்த இடத்துக்கு தலை நிமிர்ந்து நிற்பாங்க. அதை விட்டுட்டு நம்ம கையை விட்டு வெளியே போய் நின்று சொசைட்டில எங்கேயும் தலை முடிஞ்சு நின்று கூடாது. ஓகேவா? அதனால நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டாஃப்ஸ்க்கு எல்லாமே. எல்லாரும் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தவற விடக்கூடாத விஷயங்கள் மெமரிஸ்ன்றது வந்து எங்க கிடைக்கும்னா ஸ்கூல் லைஃப்ல மட்டும்தான் கிடைக்கும். அங்க மட்டும்தான் போட்டி போறாம எதுவுமே இருக்காது. ஸ்கூலை தாண்டிட்டோம் அப்படின்னாவே ஒண்ணும் இல்லை. 12th படிக்கிறவே சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் மார்க் எடுறா சொல்றமே இல்லையா? நம்ம குழந்தை அதே மாதிரி எல்லா குழந்தையும் செய்யும். அப்போ போட்டிக்கு நம்ம தயார்படுத்திட்டு இருக்கிறோம். அப்ப அந்த போட்டி பொறாமை இல்லாத விஷயங்கள் அப்படின்றது மெமரிஸ் எங்கே கிடைக்கும்னா ஸ்கூல்ல தான் கிடைக்கும். அந்த ஸ்கூல் லைஃப்ல குழந்தைங்களை என்ஜாய் படிக்க வைங்க, வேண்டாம்னு சொல்ல, டியூஷன் எடுப்புங்க வேண்டாம்லாம் சொல்ல. ஆனா கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட மிங்கிள் ஆகுங்க. வீக்கெண்ட்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க. இல்ல பக்கத்து வீட்டு பையனோட மிங்கிள் ஆகுங்க. பிசிக்கலா ஒர்க் பண்றதுக்கு விடுங்க அவங்கள. ஓகேவா? பையன் போய் சைக்கிள் ஓடி போய் விழுந்துருச்சு சொன்னான்னா மறுபடியும் மிரட்டி விடாதீங்க. கண்டிப்பா அந்த தழும்புகள் எல்லாமே நாளைக்கு அவங்க நினைவுகளா நிறைய கதைகள் சொல்ல வரும். ரைட்டா? அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம தான் கொஞ்சம் அவங்களுக்கு தரணும். ஓகேவா? தேங்க்ஸ். விசாலாட்சிகிட்ட பிடிச்ச விஷயம் விசாலாட்சினாவே பிடிக்கும். ஐயோ சாரே சம சம சம. அப்புறம் பிரபு சொன்ன மாதிரி ரொம்ப மெமரபிளான ஒரு விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா எனக்கு நிறைய பேருக்கு ஆக்சுவலாக நேம் தெரியல. ஆனால் ஃபேஸ் கட்டில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நேம் சொன்னால் என்னால் ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் பிரபு சொன்ன மாதிரி பென்ஷனிலாம் உட்காந்து படித்தா கேஸ் தான். நாங்கள்லாம் 8 பேர் தான் இருந்தோம். ஒரு சின்ன வருத்தமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்மலாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம், எங்களோட படித்த ஒரு பொண்ணு இல்லை அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயம். எங்களோட செட்டில் படித்த அனுராதான ஒரு பொண்ணு சம்திங் சூசைட் அட்டம் பண்ணிட்டு நம்மளோட இப்போ இல்லை. பட்டு அதுக்காக கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடி இவ்வளோ நாள் கழிச்சு உங்களெல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தது என்னுடைய பேர் வந்து குணசேகரன். வந்து கீதா, முந்தைய சொன்னேன் கிஷோர். நான் வந்து மேக்ஸ் மீடியா கொஞ்சம் மைக் எப்படி நேரம் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் இப்போதைக்கு திருச்சி மாவட்டத்தில் வேலை செய்கிறேன். ஓகே. ஒய்ஃப் கிட்ட பிடிச்ச விஷயம் இப்போ நீ சொல்லு. ஒய்ஃப் கிட்ட பிடிச்ச விஷயம் சொல்லுங்க. ஒய்ஃப் கிட்ட பிடிச்ச விஷயம் தான். அதாவது டெடிகேஷன் அந்த இதெல்லாம் ஏதோ ஒன்று. ஒய்ஃப் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. அவங்க என் பேர் கீதா. நான் கரூர் மாவட்டம் கடவுர் ஒன்றியத்தில் மேக்ஸ் மீடியா வேலை பார்க்குறேன். ஓகே ஓகே. என்னோட இன்னொரு சன் வந்து 11th படிக்கிறாங்க. அவங்க கூட்டிகிட்டு வரீங்களா? கூட்டிகிட்டு வரலாம். அவங்க இன்னைக்கு டெஸ்ட் இருக்காங்க. ஓகே. இப்போ குணசேகரன் எத்தனை வருஷம் ஆச்சு இல்லைங்களா எங்கள் ஃப்ரெண்டு? இப்போ அவர்கிட்ட பிடிச்ச விஷயங்கள் ஏதோ ஒன்று. அவர் எப்பவுமே துருன்னே இருப்பாரு. ஒரு பிரேக் விட்டு திங்க் பண்ண மாட்டாரு. கண்டினியூஸா அடுத்தடுத்த ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாரு. அது எல்லாமே என்ன பண்ணுவார், நல்லா இன்னும் நிறைய சக்ஸஸ் ஆகணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், எப்பவுமே பாசிட்டிவாக ஓடிட்டே இருக்கணும்னு நினைப்பாரு. பிரேக் ஆகக்கூடாது, அடுத்த லெவல் சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் பட் என்னால் சப்போர்ட் பண்ண முடியாததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 2 பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைகளையும் பார்த்து எக்ஸ்ட்ரா பண்ணவே முடியாது. இருந்தாலும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் கோஆப்ரேட் பண்ணி சூப்பராக போயிட்டு இருக்கோம். ஓகே தேங்க்யூ தேங்க்யூங்க தேங்க்யூ. தேங்க்யூப்பா. சிக்கன் சிறுத்தை குட்டியாக இருந்தாங்க கொஞ்சம். நானும் பையன் தான் வந்தோம். பையனை கூடு தம்பி. வாங்க எங்க சாமி அந்த தம்பி மொபைல் வச்சோடா. மொபைல் பிடிக்கும் ஓடு சாமி மேலே இருக்கு. பையன் வந்து பொண்ணு ஒன்று. பையன் 7th படிக்கிறான். பொண்ணு வரல. வீட்லேயே வரல. கோழிப்பட்ட அதிபர் அதையும் சொல்றா. என்ன பண்ணிட்டு இருக்கிற தம்பி? உங்க பேரு? அவன் மிஸ்ஸஸ் வரலையா? சரி ஓகே ஓகே. ஸ்கூல்ல ஏதாவது மெமரிஸ்? என்னத்த சொல்றது?
ஆக்சுவலி தன்ராஜோட கையெழுத்து நல்லா இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுல தன்ராஜ் கூட ஸ்கூல்ல 6th இருந்து படிச்சு வரேன். அவன் கையெழுத்து அழகா இருக்கும். நீங்க 10 பேப்பர்ல வச்சாலும் அவன் கையெழுத்து தனியா தெரியும், அழகா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அல்பினா மரிய சுகந்தி. மேக்ஸ் குரூப்ல படித்தேன். இது எங்கள் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாரு, மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இது என்னோட பையன் 11th படிக்கிறான். 10th படிக்கிறான். எனக்கு 6th. இப்போ நான் ஸ்டாஃப் நர்ஸாக ஆத்தூர் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். படித்த காலத்தில் மெமரிஸ் அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் நடக்கும். அந்த 1 வீக் மட்டும்தான் மேக்ஸ் குரூப்பு ஃப்ரீயாக வெளியே வருவோம். எப்போ பார்த்தாலும் படிப்புன்னு இருக்கும் போதே அந்த 1 வீக் ஸ்போர்ட்ஸ் டைமில் இந்த முள்ளுக்குறிச்சியிலேருந்து வர பசங்கள்லாம் நல்லா விளையாடுவாங்க. ஞாபகம் இருக்கா? நல்லா விளையாடுவாங்க. இருந்தாலும் நம்ம ஸ்கூல் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு நல்லா என்கரேஜ் பண்ணி அந்த 1 வீக் வந்து நல்லா ஜாலியாக இருக்கும். பழக்கம் கேக்குங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு என் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா படிப்புல வந்து கலகாணி ஸ்கூல் வந்து நம்பர் 1ங்கிறது தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எப்ப பார்த்தாலும் படிப்பு நாங்க அப்படி படிச்சோம்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ங்கிறது பாத்தீங்கன்னா 0. இது வரைக்குமே அவங்களுக்கு வந்து ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களா, அவங்க பேரெல்லாம் தெரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்க டோட்டலா ஃப்ரெண்ட் சர்க்கிள்ங்கிறதே ஒரு விஷயம் இல்லை. ஒன்லி படிப்புக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்க நர்சிங் படிச்சப்ப ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியும். அப்பதான் வந்து அவங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ங்கிறது இருக்குங்கிறதே தெரியும். அவங்க கூட மட்டும் கொஞ்ச நாள் கான்டாக்ட்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கான்டாக்டும் இல்லை. ஏன்னா பெரும்பாலும் ஜென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கான்டாக்ட்ல இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க, எப்பயுமே கான்டாக்ட்ல இருப்பாங்க. ஆனா லேடிஸ் சர்க்கிள்ல வந்து அந்த கான்டாக்ட்ங்கிறது ரொம்ப இருக்கவே இருக்காது. ஆனா அவங்களுக்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 25 வருஷம் கழிச்சு அவங்களெல்லாம் மீட் பண்றப்ப இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கிறத பார்த்தோம். அப்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்கக்கூடிய நபர்கள் ஏன் ஒருத்தருக்கு கான்டாக்டே பண்ணிக்கல, யாரையுமே தெரியாத மாதிரி ஆயிட்டாங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஸோ இனிமேல் எல்லாம் ஆல்ரெடி இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க. இனிமேல் எல்லாரும் ஒருத்தர் பேசிக்குவாங்க, ஒருத்தர் மீட் பண்ணிக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து எல்லாருமே படிப்பு. நீங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சொல்ற விஷயம் என்னன்னா, படிங்க, நல்லா படிக்க சொல்லுங்க, பசங்களை படிக்க சொல்லுங்க. அவர் பிரபு சார் சொன்ன விஷயத்திலேயே சரி, இன்னும் சார் சொல்றப்பையும் நல்லா விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுங்க, விளையாடுறதுக்கு ஆக்டிவிட்டிஸ் கொடுங்க, நல்லா படிக்க வைக்கிட்டு. அது பிரபு சார்ட்ட ஒரே விஷயம் பிடிச்சிச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாருமே வந்து பிரைவேட்ல சேர்க்கணும், பிரைவேட்ல படிச்சா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட்ல இருக்கு. ஆனா அதை உடச்சு எடுத்திருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கலாம். இன்னைக்கு போதும் சொல்லி 2 பேரும் கொஞ்சம் சார் ரொம்ப போர் அடிக்கிறா. ஓகே பாருங்க சார் நான் போர் அடிக்கிற மாதிரி பேசுறேன். ஓகே சார். இல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்னு சொல்லி நீங்க சொன்ன உடனே அவங்க வந்துட்டு ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு வரேன், பார்க்கணும், போகணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு எல்லாரும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்திக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ. சத்தம் ஸ்கூல்ல இருந்து வர சத்தம். என்னோட நேம் சத்யா, மேக்ஸ் குரூப்ல படிச்சேன். என்னோட பெரிய பொண்ணு தனுஷ்கா 9th ஸ்டாண்டர்ட் போக போறாங்க. என்னோட சின்ன பொண்ணு ரித்விகா 5th ஸ்டாண்டர்ட் போக போறாங்க. அப்புறம் மேக்ஸ் குரூப்ல எல்லாம் படிப்பாளின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நம்பிடாதீங்க. நானும் அவ்வளோலாம் இல்லை, ஆவரேஜ் தான். சில பேர்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. பட் நாங்க சில பேர்லாம் வந்து மார்க் எவ்வளவு? படிக்காத பிள்ளைங்க மார்க் எவ்வளவு? மார்க் வந்து 898. அப்ப நான் 600 தான் வாங்கியிருக்கேன். அப்ப நீ படிச்ச பிள்ளை தான் அவளுக்கு. என்னைக்கு அம்மா ரொம்ப படிச்ச பிள்ளைங்க நீங்களா? நான் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கிட்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெக்டிக்கா போயிட்டதுனால ரிசைன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு நல்ல ஹோம் மேக்கரா இருக்கேன். ஹோம் மேக்கர், கேக் மேக்கராப்பா. நல்லா பேக் பண்ணுவேன், ஸ்டிட்ச் பண்ணுவேன். என்ன நானே என்கேஜ் பண்ணிப்பேன். சூப்பர். தேங்க்யூ. கொஞ்சம் மைக் கிட்ட வச்சுக்கோங்க. இல்ல
கொஞ்சம் டீட்டெயிலாக எத்தனை பேர் இருக்காங்க அதை கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள். நானும் கணவர் தான், 2 பேர் தான். வீட்டில் வந்து ஸ்டிச்சிங் ஒர்க் தான். மற்றபடிக்கு எல்லாம் ஸ்கூலில் வந்து எல்லாம் சைக்கிளில் போனது இதுதான் ஞாபகம் இருக்கு. அப்புறம் எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டது அது ஞாபகம் இருக்கு. மெமரிஸும் சொல்லலாம், என்ன நல்ல மெமரிஸ், குட் மெமரிஸ் எல்லாம் சொல்லலாம். மற்றபடிக்கு எல்லாம் சென்ட்ரான இதில் தான் உட்காந்துருக்கோம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடு சீனே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். இன்னும் விசாரிச்சு அவங்க அம்மாவோட ரசம் இன்னும் எனக்கு இன்னும் நான் சொல்லுவேன் இப்போ கூட. ஓகே. என்னோட பேர் பரமேஸ்வரி, நான் நாமக்கல்ல இருக்கேன். இதை அரேஞ்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றிங்க நன்றிங்க. இவ்வளோ நாள் யாருமே காண்டாக்ட் இல்லை. இப்போதான் ஒரே ஆனால் 25 வருஷமா நானும் சத்யா. நானே நிறைய பேர் 25 வருஷம் ஆகுது ஸ்கூலை முடிச்சுட்டு வெளியில பாய் பாய் சொன்னதோட சரி நிறைய பேர் இன்னைக்கு தான் நான் மீட் பண்றேன். நான் அது எனக்கும் சந்தோஷம் தான். இன்னைக்கு தான் மீட் பண்ணிக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, உங்களுக்கு நல்ல மெமரிஸ், ஸ்கூல்ல என்ன மெமரிஸ், நல்ல மெமரிஸ்? சரியா ஞாபகம் இல்லை எனக்கு. மெமரிஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஓகேப்பா, தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் மணிவாசகம், என்னோட ஒய்ஃபு, என்னோட சன், என்னோட டாக்டர். பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. பேர் வந்து பிந்து, அவங்க பேர். இது சாய் யுகேஷ், 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. பாப்பா வந்து இப்போ 4th போகிறாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சதீஷ்க்கு தான் இது ஒரு பிக் ப்ளஸ், பிகாஸ் இது ஒரு பெரிய இனிஷியேட் பண்ணி பண்ணார். இன்னொன்று சொல்ல போனால் மேத்ஸ் குரூப் வந்து யாரும் ரெஸ்பாண்ட் பண்ணலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன். யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, மற்ற குரூப்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டு இருந்தான். எனவே பரவாயில்ல சதீஷ். லாஸ்ட்டாக அவன்கிட்ட பண்ணிட்டானுங்க, அந்த ஏக்கத்தை வந்து போய்கிட்டா. செல்வகுமார், விசாலாட்சி, சத்யாலாம் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பில்டிங் இன்ஜினியராக இருக்கேன், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக இருக்கேன். என்னோட ஒய்ஃபும் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் தான், அவங்களும் மாஸ்டர்ஸ் தான் முடிச்சிருக்காங்க. இப்போ பில்டிங் கான்ட்ராக்டும் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம், அது இல்லாமல் டிசைன்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நான் ஒர்க் பண்ணுறதுனால இப்போ பிஸ்னஸ், ஓன் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னோட ஒய்ஃபும் இப்போ எனக்கு சப்போர்ட்டிவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா போயிட்டுருக்கு. உங்களெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மறக்க முடியாத இன்சிடென்ட்னா, நாங்கள் ஒரு டூர் போயிருந்தோம். அதில் ஒரு இன்சிடென்ட் ஒன்று நடந்தது. ஒரு சிஸ்டர் வந்து நீ இந்த பையனை பார்த்துக்கன்னு சொல்லி என்கிட்ட விட்டு போயிருந்தாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா திடீர்னு என் கூட வந்துட்டு காணாமல் போயிட்டான். அது நான் தான் நினைக்கிறேன், எங்கே தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அந்த பையனை தேடிட்டு எங்கெங்கே காணான்ட்டு இல்லை, ரொம்ப நேரம், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. திருப்பி இவன் பாட்டில் நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போயிட்டான் எங்களையெல்லாம் விட்டுட்டு. திருப்பி சார் வந்து ஒரு அறை விட்டாரு, பல அறை ஒன்று விட்டாரு. சீனிவாசன் சார் நினைக்கிறேன், மேக்ஸ் வாதி சீனிவாசன் சார். அதாவது 6th இருந்து 10th படிச்சவங்க யாரும் ஞாபகம் இருக்கும். சீனிவாசன் சார் சொல்லிட்டு அட்டி வெளுத்து வாங்குவாரு. அவன் சொன்னது கரெக்டு தான். எங்கள் அக்கா வந்து இவன்ட்ட வந்து சரி தம்பி பார்த்துக்க ஏதோ சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் பொம்மையை வேடிக்கை பார்த்துக்கிட்டே, நான் 6th, எங்கள் அக்கா 8th. நான் பொம்மையை பார்த்துட்டே நான் மறந்துட்டு நான் பாட்டு இப்படி நேராக போயிட்டேன். ராமேஸ்வரம் நினைக்கிறேன், ராமேஸ்வரம் தனியாக போய் இப்படி பார்க்குறேன், யாரையுமே காணோம். நான் மட்டும் தனியாக போயிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு வந்து பஸ் ஒரு இடத்துல நின்றுச்சு, அந்த இடத்துல வந்து நிற்பாங்க, போயிருப்பாங்க. பக்கத்தில் பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு தேங்க்ஸ். அவங்க இருங்க. என் பேர் பிந்து, நானும் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், எம்இ ஸ்ட்ரக்சர்ஸ். அவர்கிட்ட பிடிச்சது ரொம்ப அமைதியாக இருப்பார், ஆனால் எல்லாத்தையும் சாதிச்சுக்குவார். அமைதியாக இருந்தால் எல்லா விஷயம் சாதிச்சுக்குவார். எல்லாரும் அதான் சொல்லுவாங்க, ரொம்ப அமைதின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் என்கிட்ட கிட்ட தான் தெரியும் அவருக்கு. அவருடைய ஒர்க்கை எல்லாத்துக்கும் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல மணிவாசனை பத்தி சொல்லணும். மணிவாசனுக்கு ஒரு பெரிய டேலண்ட் இருக்கு, ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நம்ம +2ல வந்து ஒரு தமிழ் போயம் ஞாபகம் இருக்கா? மலைகளிலே உயர்மலையே மேல ரீயூனிட் பண்ணுங்கிறது பெரிய விஷயம். இந்த குரூப் அப்படியே மேனேஜ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாங்க. தேங்க்யூங்க. ஓகே, என்னோட பேர் வந்து அறிவுலகன். கொஞ்சம் அமைதியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலி நான் என்னோட சொந்த ஊர் வந்து போடிநாயக்கன்பட்டி கிராமம், கடங்காடியிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. நான் படித்தது வந்து கடங்காடி ஸ்கூலில் வந்து 6th இருந்து 12th வரைக்கும் ஹாஸ்டலில் தங்கி படித்தேன். ஸோ ஒய்ஃப் பிரீத்தி, வந்து பையன் வந்து அபினவ், 6th போகிறான். எனக்கு வந்து என்னோட லைஃப்பில் வந்து ஒரு 2 இன்ஸ்டியூட் வந்து எப்பவுமே வாழ்க்கையில் மறக்க முடியாத 2 இன்ஸ்டியூட் தான். ஒன்று வந்து கடங்காடி ஸ்கூலு, 2வது வந்து நான் பிஎஸ்சி படித்த காலேஜ். ஸோ அந்த 2 இன்ஸ்டியூட் வச்சு என்னோட லைஃப் மொத்தமாக மூவ் ஆகிட்டு இருக்கு.
இப்போ விசாலாச்சி சொல்லும் பொழுது வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அவங்க காலேஜ் போகலன்னு சொன்னாங்க. என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் வந்து ஸ்கூல் வந்து 12 வருஷம் படித்தேன். காலேஜ் வந்து நான் 11 வருஷம் படிச்சிருக்கேன். ஸோ வந்து பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி. நான் வந்து பிஹெச்டி பயோகெமிஸ்ட்ரி வந்து பிஹெச்டி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நான் 2008 தான் வந்து அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் சர்வீஸ்னு கவர்மெண்ட் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணேன். 2008 வந்து ஜாயின் பண்ணும்பொழுது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு இது என்னன்னா, நான் கடற்கரை ஸ்கூலுக்கு பசங்க யாராவது ஒருத்தர் மீட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணேன். அப்படி ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நான் ட்ரை பண்ணது செல்வகுமார் வந்து எனக்கு கான்டாக்ட் கிடச்சான். அதுக்கப்புறம் செல்வகுமார் கான்டாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 பேர் வந்து என்னால் கான்டாக்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் மீதி என்னால் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு முடியல. அதுக்கப்புறம் குணாவுக்கு எனக்கு தெரியும். குணா வந்து ஈவன் 2010 வரைக்கும் எனக்கு தெரியும், நல்ல கான்டாக்டில் இருந்தேன். கொஞ்சம் அமைதியாக இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சாரி ஃபார் இன்ஃபர்மேஷன். கொஞ்சம் மணிவாசகம் உட்காருப்பா. பேர் சொன்னாதான் ஸ்கூல் மாதிரி சொல்லுவாரு. மணிவாசம் சத்தம் போடாத, உட்காரு. சதீஷ் சொன்ன நீ சத்தம் போடாத, உட்காரு. எனக்கு அவங்க பேசுறது வந்து கேட்க மாட்டேங்குது, ஆடியோல இல்லை. கொஞ்சம் அமைதியாக இருங்க. தேங்க்யூ. சாரி ப்ளீஸ். இல்லை பரவாயில்ல. இப்போ வந்து கரண்டாக வந்து நான் வந்து பெங்களூரில் இருக்கேன். பெங்களூரில் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச்சில் வந்து சீனியர் சயின்டிஸ்டாக இருக்கேன், பயோகெமிஸ்ட்ரி. எனக்கு வந்து மெயினாக வந்து லைஃப்பில் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி கடற்கரை ஸ்கூல் வந்து என்னோட லைஃப்பில் வந்து எப்பவுமே போகாது. ஏன்னா மெயினாக வந்து என் பையனை கேட்டால் தெரியும். நான் வந்து எப்போல்லாம் பெங்களூர்லேருந்து ஊருக்கு வரணும், ஊருக்கு வரும்போது நான் அந்த வழியாக தான் சேலம் டு நாமக்கல் வழி தான் வருவேன். வரும்பொழுது எப்பவுமே சொல்லுவேன், இப்போல்லாம் வந்து என்ன சொன்னால் நான் கடற்கரை ஸ்கூல் சொன்னால் காது பற்றிக்குவான். ஏன்னா வந்து ஏன்னா அந்த அளவுக்கு நான் ஒவ்வொரு டைம் சொல்கிறேன். ஏன்னா எந்த டைம் வந்து ஸ்கூலை கிராஸ் பண்ணும்போது எப்பவுமே அந்த மெமரி சொல்லுவேன். அவன் எப்பவுமே சொல்லுவான், அப்பா எவ்வளோ நாளைக்கு தான் சொல்லுவீங்க, போதுப்பா. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு மறக்க முடியாத மெமரிஸுங்கிறது வந்து 7 வருஷமே மறக்க முடியாது. ஏன்னா மெயினாக ஸ்கூலில் இருந்தோட ஹாஸ்டல் லைஃப். ஏன்னா உங்களுக்கு யாருக்குமே தெரியாது, யாருமே ஹாஸ்டலில் படிச்சதில்லை. கடற்கரை ஹாஸ்டலில் வந்து அது ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் லைஃப். பட் ஆனால் வந்து நிறைய கஷ்டங்கள் இருந்தது காலேஜில், ஹாஸ்டலில். பட் அதெல்லாம் நாங்கள் பீட் பண்ணி எங்கள் கடற்கரை ஹாஸ்டல்லேருந்து எத்தனையோ எம்பிபிஎஸ் டாக்டர் வந்திருக்காங்க. இப்போ அந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல ஒரு எல்லாருக்குமே வந்து அடிப்படை கல்விக்கு வந்து ஒரு நிறைய அடித்தளமாக இருக்குது கடற்கரை ஸ்கூல். அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரெண்டாவது வந்து இப்போ செல்வகுமார்ன்றது என் கான்டாக்ட் இல்லை, மிஸ் ஆயிடுச்சு. அவங்க கான்டாக்ட் ஏன்றது என்னோட கான்டாக்ட் மிஸ் பண்ணிட்டான். வெள்ளிக்கிழமை நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணான். நான் அப்போ பெங்களூர்ல வந்து இவங்க வந்து ஊரில் தான் இருந்தாங்க. வெள்ளிக்கிழமை நைட் வந்து இந்த மாதிரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ப்ரோக்ராம் வச்சு வர முடியுமான்னு சொன்னாங்க. நான் வந்து வேறு எந்த இதுவுமே யோசிக்கல. உடனே கிளம்பி இப்போ பஸ் டிக்கெட்லாம் கூட எடுத்து நம்மளே கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து நான் இதை மிஸ் பண்ண விரும்பலை. ஏன்னா இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து ஏன்னா எல்லாரையும் பார்க்கணும், 25 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ எந்த ஒரு சூழ்நிலையிலும் வராமல் மிஸ் பண்ணக்கூடாதுங்க வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணும் பொழுது வந்து நிறைய குறைகள்லாம் இருக்கும். நம்ம சொல்லலாம், இப்போ நான் என்ன கிடைக்கிற நான் வந்து ஒரு 1000 குறைகள் சொல்ல முடியும், 1000 ஐடியா சொல்ல முடியும். ஆனால் அந்த ஒரு ப்ரோக்ராம் எடுத்து நடத்துறதுங்கிறது யாரும் முன்னேற மாட்டேன். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நான் முன்னேற மாட்டேன். பட் அந்த வந்து இந்த இன்சிடென்ட் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எடுத்து நடத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதை எடுத்து நடத்துறதுக்கு வந்து ஹேண்ட்ஸ் அப் மெயினாக சதீஷ் அந்த குரூப். ஏன்னா இது வந்து எல்லாருமே பேசுகிறோம், பட் அந்த ஆக்ஷனை கொண்டு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அந்த இதில் நான் வந்து ரொம்ப நன்றி கண்டிப்பாக. தேங்க்யூ. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் வர்றதுக்கே அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டு வந்து பேசுறது வந்து அவங்க வந்து ஜெனரலாக வெளியே யாரும் பேச மாட்டாங்க. அவங்க எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. கடைசியாக என்கிட்ட தான் ஒரு எல்லா இடத்துக்கும். அவங்க வந்து பிடெக் ஐடி முடிச்சாங்க. இப்போ வந்து ஐடி ப்ரொஃபஷனல் கம்பெனிக்கு போல இன்ஹவுஸ் டீச்சர். அவங்க வந்து இவ்வளோ படிக்க வைக்கிறாங்க. ஓகே குட். தேங்க்யூ. கிடையாது, எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ல எல்லாம் ஸ்டேஜ் முன்னாடி பேச வாய்ப்பு இல்லை. ஓகே நீங்க இன்னும் என்ன கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பன்னீர்செல்வம். கௌரி பொண்ணு சிவானி 10th முடிச்சிருக்காங்க. மிஸ்ஸஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃப். மைக் கிட்ட என் பொண்ணு 10th முடிச்சிருக்கா. தம்பி ஸ்விக்கி 7th முடிச்சு 8th போகிறாங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நான் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாத்தையும் பார்க்குறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு பேஸ் ஞாபகம் இருக்குது, பட் பேர் ஞாபகம் இல்லை. ஒருத்தர் பேர் ஞாபகம் இருக்குது, பேஸ் ஞாபகம் இல்லை. ஆனால் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்குது, ஸ்கூலில் பார்த்த மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே நம்மளுக்கு. பரவாயில்ல. என்ன என்னுடைய மெமரிஸ்ன்னு சொன்னோம்னா ஒன்றும் பெருசாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஆவரேஜ்னா லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்போம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே. அப்போ வந்து 10th செல்லப்ப சார் இருப்பார். அவர் வந்து பேசுவார், என்னன்னா லாஸ்ட் பெஞ்சில் இருக்க படிக்காத குழந்தைங்களாம் வேலையே இல்லை, வெளியே போக கிளம்பிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அது வந்து என்ன நம்ம மறக்க முடியாது. அப்பப்போ கூட ஃப்ரெண்ட்ஸு டெம்பரேச்சர்லாம் பார்த்தா கூட சொல்லிட்டு இருப்பார் சார். அது என்ன ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி கந்தசாமி சார் இருந்தார் மேக்ஸு.
ஆனால் அவருக்கு பிள்ளை அவர் இறந்தார். நிறையா இருக்கு நான் மறந்துச்சு. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். எதில் ஒர்க் பண்ணுறீங்க? நான் வந்து ஹைதராபாத் கம்பெனியில் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஹைதராபாத் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மெடிசன் கம்பெனி. நாமக்கல் வந்து டெரிட்டரி மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் அதே ஃபீல்டில் இருக்கேன். எவ்ரி இயர் அச்சீவ் வருங்க. எவ்ரி இயர் வந்து எனக்கு தெரிஞ்சது பன்னீர்செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் யாரையாவது பவுல்ட்ரி ஃபீல்டில் பன்னீர்செல்வம் மட்டும் வச்சுங்க, எவ்ரி இயர் அச்சீவர். ஒவ்வொரு வருஷமும் டார்கெட் பண்ணுவார், ஒவ்வொரு வருஷமும் மெடல் ஷீல்டு வாங்க தான் செஞ்சுட்டு இருப்பாரு. தேங்க்யூ 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 தேங்க்யூ. என் பேர் அலெக்ஸ். கொஞ்சம் பேசாத ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். கொஞ்சம் எல்லாம் செல்ஃபிட்டோட என்னப்பா மேக்ஸ் போயிட்டு இருக்கு, இன்னும் ஆர்ட்ஸ் இருக்கு, பசங்க பசி தாங்க மாட்டாங்க. அது சாப்பிட்டு பேசலாமா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் யாரும் வீட்டுக்கு போக கூடாது. சாப்பிட்டு ஓடி போயிடுவீங்க எல்லாமே. சீக்கிரம் முடிச்சிடலாம் முடிச்சிடலாம். ஓகேவா? அலெக்ஸ் ப்ளீஸ். நான் ஒரு பெங்களூர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மேக்ஸில் ஆல்வேஸ் டெஸ்ட்டு கொஞ்சம் இப்படி மைக் வச்சு கேட்கும். யாரும் கேட்கலையா? எப்ப கேட்டுச்சா? பின்னாடி யாரும் கேட்டுச்சா? யாரும் கேட்கலையா? மூர்த்தி மூர்த்தி அலெக்ஸ் என் பேர். நான் ஒரு பெங்களூர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு என் பேர் கோபி. நான் பெண்ணாமல்லி. உங்களுக்கு மோஸ்ட்ல வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் இங்கே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு 2 பெண் குழந்தைங்க. வேற எனக்கு ஒன்றும் தெரியல. நல்ல மெமரிஸ் சொல்லலாம். ஸ்கூல்ல மெமரிஸ்னா என் கையெழுத்து ரொம்ப மோசமாக இருக்கும். வந்து ஒரு போட்டு அடியே அது மட்டும் தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. மற்றபடி ஒரு ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நான் ரொம்ப சைலண்ட். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நான் இருக்கிறதே தெரியாது ஸ்கூலில். ஆனால் காலேஜ் போய் வேறு சேஞ்ச் ஆகிடுச்சு. லைஃப் மாறினதே பூனேயில் எம்பிஏ படித்தேன். அங்கே தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே கிடச்சிது. அந்த கான்ஃபிடென்ஸ் இங்கேருந்து போனதுக்கப்புறம் எதுவுமே தெரியாமல், லாங்குவேஜ் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அங்கே போய் அதை கற்றுக்கிட்டது தான் எனக்கு இன்றைக்கி இருக்கிற நான் நம்பிக்கை காரணம். அந்த 3 வருஷம் தான் என் லைஃப்பை ரொம்ப சேஞ்ச் பண்ணுச்சு. ஒரு 4 வருஷம் நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ். அப்படி வேறு ஒன்றும் தெரியல. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் ப்ளீஸ் 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 அவங்க பேசுறது கேட்காது, டிஸ்டர்பாக இருக்கும் கொஞ்சம். என் பேர் செல்வகுமார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பு. இப்போ வந்து சென்னையில் இருக்கேன். ஃபோன் மோட்டார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என் ஒய்ஃப் பேர் வந்து மோகனப்பிரியா. பொண்ணு ஒரு வயசு ஆகுது. ஷீ இஸ் ஆல்சோ கம்ப்யூட்டர் கிராஜுவேட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட். ஹோம் மேக்கராக தான் இருக்காங்க. ஏங்க செல்லுமாட்ட பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுங்க? செல்லுமாட்ட பிடிச்ச விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இருந்தாலும் வந்து சொல்லி கொடுத்து சொல்லுங்க. சொல்லி கொடுத்து என்ன கூட்டியா தான் சொல்லிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நிறைய பேசிட்டு இருப்பாங்க. நான் அப்ப சொல்லுவேன், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், ஃபேமிலியில கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு. அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு இன்னைக்கு தான் எனக்கு புரியுது. ஓ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இது எல்லாத்துக்கும் நம்ம கழிச்சு வெற்றி. இப்போ வந்து நான் ஒரு இது சொல்றேன், எவ்வளோ வந்து லைஃப்ல வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் சரி, கான்ஃபிடென்ட்டை மட்டும் லூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது எங்கள் லைஃப்ல நிறைய இருக்கு. அது வந்து நான் என்ன சொல்ல வரல, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் சரி லைஃப்ல வந்து கான்ஃபிடென்ட்டை மட்டும் லூஸ் பண்ணாமல் இருந்தால் ஜெயிக்கலாம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. அது இல்லாமல் ஒரு என்ஜிஓ ரன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த என்ஜிஓவில் இது ஒரு 5000 ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அதாவது படிப்புக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன்.
படிக்கும்போது விஷா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சத்யா வந்து நான் +2 படிக்கும்போது எக்ஸாமில் சத்யாவுக்கு அடுத்தது நான் தான். சத்யா வந்து அப்போவே எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவேன், நான் +2 முடிச்சதுக்கு சத்யா ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா எனக்கு மேக்ஸே வராது. +2 எக்ஸாம் அன்னைக்கு சத்யாவை மிரட்டினேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நீ பேப்பரை காமிச்சே ஆகணும். இதுதான் மறக்க முடியாது. மற்றபடி எல்லாத்துக்கும் தெரியும், நான் எல்லாமே இங்கே லோக்கலாக தான் இருக்கேன். ஃபஸ்ட்டு சத்யா விஷா நான் அப்புறம் ஒரு 3-4 பேர் சேர்ந்தா முதல்ல ஒரு குரூப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். அதுதான் இன்னைக்கு இப்படி வந்திருக்கு நான் நினைக்கிறேன். ஒரு சைரன் வச்ச காரில் வருங்கிறது என்னுடைய நோக்கம். வேற எல்லாம் எந்த நோக்கமும் கிடையாது. கண்டிப்பா அது நடக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. அதே மாதிரி எலெக்ஷன் நிக்கிற என்ன இல்ல, வேற மற்றபடி எல்லாரும் கூட கான்டாக்ட்ல இருக்கேன். ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே கான்டாக்ட்ல இருக்கேன். யாரு கூட இல்லாமலாம் இல்லை, டெய்லி பார்க்குற அளவுக்கு இருக்கிறேன். வேற என்ன ஒரு விஷயம் இல்லை. இன்னும் நிறைய பேர் வந்திருக்கலாம். ஸோ திருப்பி இதை வந்து ரீயூனியன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். அதனால் இது எப்படி நடக்குன்னு தெரியல. மேபி இன்னமும் யாராவது கான்டாக்டில் கிடைச்சாங்கன்னா கூட நம்ம கண்டினியூ பண்ணலாம். இன்னொரு நாள் அடுத்த வருஷம் இதே மாதிரி இருந்தால் முடிஞ்சால் ட்ரை பண்ணுவோம். ஸோ வேறு ஏதாவது நமக்குள்ளே வேறு ஏதாவது ஷேர் பண்ணுறது, ஹெல்ப் பண்ணுற மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது பண்ண முடியும்னா கூட நீங்கள் இங்கேயே ஷேர் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஸோ ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே பழகிருக்கோம். அதாவது 1ஆவதுலேருந்து 12ஆவது ஒட்டுக்க தான் இருந்திருக்கோம். எவனோட கேரக்டர் இன்றைக்கெல்லாம் மாறி இருக்காது, அதே கேரக்டர் தான் இருந்திருக்கும். பிஸ்னஸ் தான் வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் பிஸ்னஸில் கூட ஷேர் பண்ணுற மாதிரி தான் கூட ஷேர் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ. கேட்க கொஞ்சம் ஆடியோ பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் ப்ளீஸ். ரவி நீ பேசு. ரவி ஐ ஜஸ்ட் கேம் இன் டு ஹோம். நீ பேசு, நான் முடிச்சுட்டு கார் இப்பதான் வந்து வீட்டுல நிறுத்துறாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்வா, சதீஷ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஓகே, நான் ரவிக்குமார். ரொம்ப தெரியல எனக்கு யாருமே, செல்வா மட்டும்தான் தெரியுறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு என்னன்னா, எனக்கு சென்னையில இருந்துட்டு ஜாயின் பண்ண முடியலங்கிற வருத்தம் இருக்கு எனக்கு. ஏன்னா கொஞ்சம் சந்தர்ப்ப சூழ்நிலை வர முடியும். ஸோ கோஆர்டினேட் பண்ண எல்லாத்துக்கும் சதீஷ், செல்வா, விசாலாட்சி, அப்புறம் மணிகண்டன் எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எல்லாரும் மீட் பண்றோம். ஸோ இந்த சூழ்நிலையில வந்து நான் ஜாயின் பண்ண முடியாதுங்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னை தயவு செய்து நீங்க மன்னிக்கணும், ஏன்னா ஜாயின் பண்ண முடியாது. ஓகே, நிறைய கூட்டம் இருக்கு. இது பார்க்கும்போது எனக்கே ஏன் மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வருத்தமா இருக்கு. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம மீட் பண்றோம். எனக்கு வந்து நிறைய பேர் ஞாபகம் இருக்கு, பட் இந்த பேஸ்ல மறந்துட்டு நான் கம்ப்ளீட்டா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? புரியல. ரவிட்ட பேசணுமா? யாரா பேசு. முன்னாடி வருது. சாரி, இது வெப்கேம் இல்லாதனால அப்படியே லேப்டாப் அப்படியே பிடிச்சி காமிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே ஓகே, எவ்வளோ பார்த்துக்கோ. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க? அது கோபிநாத் தானே? அது இபி சுப்பிரமணியம் ஆர்ட்ஸ் குரூப். ஓகே 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 ஓகே. நம்பர் வருதா? அது இளவரசு. இளவரசு ஹலோ. இல்ல நீங்க பேச ஆரம்பிக்கலாம்.
இவன் எவ்வளவு பேருக்கு என் பேர் ஞாபகம் இருக்க தெரியல. இதுல எத்தனை பேருக்கு என் பேர் ஞாபகம் தெரியல. தமிழ் குரூப் நானு செல்வா ரவி ஜால் சேம் குரூப். சரிங்களா? நான் லாஸ்ட் வீக் வரைக்கும் அன்டில் லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நான் இங்கே தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கு இந்தியாவில் இருந்தேன். ஸோ இப்போ திரும்ப பேக் யூஎஸ். ஸோ நான் இப்போ வந்து இங்கே வந்து கலிஃபோர்னியாவில் செட்டில் ஃபேமிலி. ஸோ நான் வந்து ஒரு யூஎஸ் கம்பெனியில் வந்து வெரி குட் பொசிஷன். நான் டைரக்டர் லெவல். ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்றதுன்னு தெரியல. இதுல யாரெல்லாம் வந்து நிறைய பேர் தெரியுறீங்க. ஆனா எனக்கு வந்து இது எந்த ஒரு மூஞ்சுமே கிளியரா தெரியல. செல்வா, நான் வந்து சத்யாவுக்கு ஒரு வீடியோ அமைச்சிருக்கேன் என்னோட ஃபேமிலியை பத்தி. அவங்க வீடியோ மட்டும் வேணா ஜஸ்ட் பிளே த வீடியோ. சரியா? ஹலோ. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, நீங்க கம்மி பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க பார்க்கலாம். ஓகே ஓகே, அவ்வளோதான். நினைக்கிறேன் மேக்ஸ், சயின்ஸ், ஆர்ட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஒரு வேண்டுகோள் கொடுக்குறேன். என்னன்னா, நம்ம எவ்வளோ நாள் ஒரு மறக்க முடியாத, நினைக்க முடியாத, பார்க்க முடியாத கனவா இருந்துச்சு. இன்னைக்கு கண்குளிர பார்க்குறோம். மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதனால இந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நான் ரெக்வஸ்ட் கேட்டுக்கிறேன். எல்லாருமே இப்போ நம்ம கப்புள்ஸோட இருக்காங்க இல்லைங்களா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக வந்தால் நம்ம கப்புள்ஸ் இதில் இருக்காங்க என்னடா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருக்கணும். அவங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி இருக்கணும். நான் வந்து அடிக்கடி நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்கள் வீட்டுக்காரருக்கு என் ஸ்டூடெண்ட்ஸு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தான் ரிமைண்ட் பண்ணிட்டு இருப்பேன். அவரே சொல்லிடுவாரு, எங்கேயும் உங்கள் +2 குரூப், உங்கள் காலேஜ் குரூப், உங்கள் எம்எட் குரூப், உனக்கு எங்களை தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமோ. நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சுருக்கேன் படிப்பில். +2 வரை நம்ம குரூப்பு என்ன தேடி யாருக்கும் தெரியாம இருக்கா? அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டேங்க. நான் தேடி சயின்ஸ் குரூப்பு, அந்த மாதிரி +2 குரூப்பு, காலேஜ் குரூப்பு, எம்எட் குரூப்பு, பிஎட் குரூப்பு, இப்போ எம்எஸ்சி போட்டிருக்கேன். இப்போ போட்டிருக்கேன். என் வீட்டுக்கார தொல்லை தாக்க முடியாமல் போட்டு வச்சுட்டேன். அதனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட எல்லாமே கூட நான் ஷேர் பண்ணுறது என்னன்னா, எனக்கு கிடைச்சது எல்லாமே நான் கோஎஜுகேஷனில் படித்தேன். எனக்கு நல்ல இன்னுமே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்போ என் கூட அவங்க அட்டன்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இது ஒரு உண்மையாலுமே ஒரு மலரும் நினைவுகள். நம்ம ஒரு செடியில் ஒரு பூ பூத்துச்சுன்னா கூட அது மலர்ந்து வாடி உதிர்ந்து அந்த இலைகளோடு போயிடும். ஆனால் மீண்டுமா நம்ம சேர்ந்துருக்கோம். இது ஒரு பெரிய டாபிக் தான் நான் சொல்லுவேன். இதை மீண்டும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டு அப்படியே லைஃப்பில் கொண்டு போகலாம். சரிங்களா? எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காங்க. அதே மாதிரி யாராவது ஃபீல் பண்ணிக்காதீங்க, நான் ஹோம் மேக்கர் தான், நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், நான் டைலரிங் தான், அந்த மாதிரி யாராவது நினைச்சாதீங்க. எல்லாருக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஃபேமிலியை பேசிக்கலாக யார் ரன் பண்ணுறாங்கன்னா அவங்க உண்மையாலுமே கேர்ள், விமன், எக்ஸ்ட்ரா மதர், எக்ஸ்ட்ரா சரியா? அதனால பெண்கள் நான் வீட்டில் தான் இருக்கேன்னு யாரும் தப்பு நினைச்சாதீங்க. இவ்வளோ படிச்சுட்டு நானும் ஒர்க் பண்ணணும் எவ்வளோ ஒரு ஆசை இருக்கு. ஆனால் வாய்ப்பு இல்லை. அம்மா அப்பா இல்லாதவங்க எனக்கு பாப்பா பார்த்து ஆள் இல்லை. நம்ம படிச்ச இருக்கிற கல்ச்சர் இப்போ இல்லவே இல்லை. யாரையும் நம்பி நம்ம பெண் குழந்தைகளை அனுப்ப முடியாது. யாரையும் நம்பி நம்ம ஒருத்தர் வீட்டில் குழந்தைகளை விட முடியாது. இன்னைக்கு சுச்சுவேஷன் அப்படி. அப்புறம் 10 குழந்தைங்க ஒரு பாட்டி பார்த்துக்குவாங்க, முடியவே முடியாது. அது மாதிரி யாரும் பார்த்துக்க
எந்த ஒரு ரிப்போர்ட்டையும் அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டாங்க. இல்லை அப்படிங்கிற இடத்துல பாப்பா நார்மல் கன்சீவ், நார்மல் டெலிவரி. என்னுடைய 34வது வயசுல எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. பாப்பாவுக்கு இப்போ 6 இயர்ஸ் பிளேஸு காமராஜர் படிக்கிறா. குட் பர்ஃபெக்ட், குட் டிசிப்ளின், நல்ல ஒரு பர்ஃபெக்டை நான் வளர்த்திட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம பட்ட பாடல்கள்லாம் நம்ம பார்க்குறது எல்லாத்தையும் ஒரு பக்கம் இது பண்ணிட்டு நம்ம பிள்ளை வந்து நம்ம நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு தாய்க்கு மிகப்பெரிய கடமை. அதே மாதிரி கணவருக்கு நல்ல ஒரு நல்ல மனைவியாக இருக்கிறது அது ஒரு பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம். எனக்கு கணவர் கடவுள், இவர் கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். என்னுடைய பர்சனல் லைஃப் எல்லாம் ஆகிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் தெரியும். அம்மா இறந்ததுக்கு எனக்கு லைஃப்ல பயங்கரமான போராட்டங்கள் எல்லாத்தையும் நானாக ஃபேஸ் பண்ணிட்டு வந்தேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கணவர் கிடைச்சாரு. அவர் பேர் சரவணன். ரிலேட்டிவ்லி மேரேஜ் பண்ணிருக்கேன். எனக்கு நல்ல ஒரு கணவர் அதுக்காக நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுக்கு எனக்கு ஒரு நல்ல குழந்தை கொடுத்துருக்காங்க. உண்மையாகவே சொல்கிறேன், சபையில் 1500 ஃபேமிலிக்கும் எங்கள் பாப்பா தான் பெஸ்ட். அதனால அவங்க குழந்தைங்க தயவு செஞ்சு நல்ல முறையில் வளர்க்குங்க. பணம் வேண்டாம், பணம் வந்து முக்கியமே கிடையாது. ஒரு குழந்தைங்க நம்ம நல்லா ஒரு ஒழுக்கத்தை கொண்டு தான் இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ல நமக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அதனால இந்த பொருளாதார உலகத்தில் குழந்தைங்க நல்லா வளர்க்குங்க. சரிங்களா? இது என்னுடைய ரொம்ப ரொம்ப ஒரு ஆழ்ந்த மனதிலிருந்து வேண்டுதல்.
ஆலமரத்துல விளையாட்டு. ஆலமரத்துல விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குயில்பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, சின்ன குரங்கே மேலத்தட்டு, எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஏழேலோ பாடிக்கிட்டு ஒன்றாயிருந்தா சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க தள்ளிக்கிட்டு. சூப்பர் 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 சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, அடுத்து சயின்ஸ் குரூப் வந்து ஆரம்பிச்சிடலாம். மேக்ஸ் முடிஞ்சிச்சுங்களா? சார் முடிஞ்சிச்சா மேக்ஸ் குரூப்? மேக்ஸ் முடிஞ்சிச்சா? ஓகே, சயின்ஸ் குரூப் போய் ஆரம்பிச்சிடலாம். ரேவதி ரேவதி வாங்க, ஃபர்ஸ்ட் இனிஷா பிளே சொல்லி போட்டு ஆரம்பிச்சிடலாம். அண்ணா வாங்க. அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார், தேங்க் யூ. நல்லா பண்ணிருக்கீங்க. நல்லா இருக்குல்ல? ஓகே. எல்லாம் கெட் டுகெதர்ங்கிறது வந்து ரொம்ப சிரமம். அந்த ஸ்கூல் டேஸ் படிக்கிறதுக்கு ஒரு 3 கெட் இருக்கும். என்ன சிரமங்கிறது இங்கேயே நான் வந்து பார்த்துட்டேன். அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார், ஓகே, தேங்க்யூங்க. பாப்பா ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் இன்னொரு ரேவதி தெரியும்னு நினைக்கிறேன். 2 ரேவதி, நாமக்கல் ரேவதி, கல்லங்காணி ரேவதி. இன்னொரு கூட சொல்லலாம், மேத்ஸ் குரூப்ல இருந்து சயின்ஸ் குரூப் போன ரேவதினு சொல்லலாம். ஸோ அந்த பெருமை வந்து நம்ம கந்தசாமி சாருக்கு தான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, எல்லா சப்ஜெக்ட்லேயும் மார்க் அதிகமாக இருக்குது, மேத்ஸில் மட்டும் கம்மியாக இருக்குன்றதுக்காக ஒரு பழமொழி சொன்னார். ஸோ அதை நான் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். அது ஒரு சேஞ்சாக இருந்துச்சு எனக்கு, அது ஒரு சவாலாகவும் கூட இருந்துச்சு. சரி, நம்ம இங்கேருந்து மாறி போகிறோம், ஸோ அங்கே போய் வந்து பேர் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக நான் ரொம்ப கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு தான் கொஞ்சம் நல்லா பண்ணேன். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கான ரிசல்ட்டு தான் என்னை வந்து நம்ம ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ண வச்சுருக்குங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதுக்கு முழுக்க காரணம் வந்து நம்ம கலங்காடு ஸ்கூலில் இருக்க சாருங்க தலைமையாசிரியர் உட்பட எல்லாருக்குமே அந்த பெருமையை நான் வந்து உரித்தாக்குறேன் இந்த நேரத்தில். ஏன்னா அவங்க கொடுத்த ஒரு இன்வால்மெண்ட்டு தான் நம்ம இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுல நான் ரொம்ப எல்லா இடத்துலையுமே நான் அதை பற்றி பேசுவேன். நம்ம ஸ்கூலில் ஆகட்டும், நம்ம ஸ்கூல் சாருங்களாகட்டும். அது எஸ்பெஷலி நம்ம இங்கிலீஷ் சார் அன்பழகன் சார் வந்து மறக்கவே முடியாது எல்லாருக்கும், உங்களுக்கு இல்லையா? ஆமாம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து சயின்ஸ் குரூப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கீங்க. இங்கிலீஷ் வாரி ராமசாமி ஓகே. சயின்ஸ் குரூப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கலங்கானையில் பண்ணியிருந்தாங்க. நான் அப்போது கலந்துக்கிட்டேன். ஸோ அப்போ ஒரு வருத்தமாக இருந்துச்சு, சரி இன்னும் மேத்ஸ் குரூப்பில் பார்க்க முடியாது போல அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆசையும் நிறைவேற்றிட்டீங்க நீங்கள் ரேவதி நீங்கள் எல்லாம். ஸோ எஸ்பெஷலி சதீஷ்னோட எஃபர்ட்டை ரொம்ப இன்னும் அப்படியே ரொம்ப துடிதுடிப்போடு இருக்கு அப்படி. ஸோ பரவாயில்ல, பாராட்டுக்கள். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம். இன்னும் மீதி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லுங்க, அவங்களையும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அடுத்த வருஷம் சொல்லலாம். அடுத்த வருஷம் இதுல கான்டாக்ட்ல மிஸ் ஆனீங்க, அடுத்த வருஷம் சொல்ல விடுங்க. ஓகே. நான் இங்க மோனோல தான் வர்க் பண்றேன். பாப்பா 2 பேரு, பெரிய பாப்பா காலேஜ், சின்ன பாப்பா 11th to 12th போறாங்க. தம்பி இப்போ ரீசெண்டா அப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஸோ தேங்க்ஸ் பா. அவங்களே உங்களுடைய தேங்க்ஸ் கொடுக்குறேன்.
ஒய்ஃப் கிருஷ்ணாந்தினி, பையன் சர்வீன், என்எம் சர்வீன், பொண்ணு வந்து நிசையா வரல இன்னைக்கு அவங்க. ஃபர்ஸ்ட் ரேவே தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். போன வருஷம் வந்து சயின்ஸ் குரூப் வந்து நாங்கள் மட்டும் சேர்ந்தோம் கல்யாணி ஸ்கூலில். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தது ரேவதி தான். அதுக்கப்புறம் நான் வந்து எல்லாம் சேர்ந்து பாய்ஸில் அரேஞ்ச் பண்ணேன், கேர்ள்ஸ் வந்து ரேவதி பண்ணாங்க. போன வருஷம் அப்புறம் சிம்பிளாக பண்ணணும். இந்த வருஷம் வந்து சதீஷ் ஒரு ஸ்டெப் எடுத்து ரேவதி பண்ணலாம்னு சொல்லிச்சு. அவர் சதீஷ் கிட்ட பேசணும். அவர் இந்த அளவுக்கு செய்வார்னு எதிர்பார்க்கல, பயங்கரமாக கிராண்டாக பண்ணிட்டாரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இவ்வளோ பேர் வருவாங்கன்னு எதிர்பார்க்கல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நன்றி நன்றி சதீஷ், நன்றி சொல்லணும். ஸ்கூல்ல இருந்து பிரியாம கஷ்டப்பட்டு போராடி பல சாதனைகளை சாதிச்சு மேனேஜ் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப பார்க்க ரொம்ப சந்தோஷம். குட் ஆஃப்டர்நூன் சார். இவர் யாரும் தெரியுதா? ஜான்சி வீடியர். ஜான்சி வீடியர் போகுது. இவர் தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். இன்னொன்று அப்புறம் என்னை வந்து தேர்ட் இயர் படிக்கும் போதே கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பிஹெச்டி வரைக்கும் ஆனந்தை தான் படிக்க வச்சிருக்காங்க. சூப்பர் 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 சூப்பர். இப்போ செல்வம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் வந்து நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பையன் ஒருத்தர் இருக்கா, அவன் வந்து தம்பி பிடெக் ஐடி தேர்ட் இயர் படிக்குது. அதுக்கப்புறம் பாப்பா. எல்லாத்துக்கும் வணக்கம். வணக்கம்பா. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து டிகிரி வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிட்டேன். மேரேஜ் பண்ணிட்டு லாரி பட்டம் வச்சு இங்கே ஒரு ஆளுக்கு மட்டும் வேலை செஞ்சுருக்கிறேன். நார்மல் நல்லா இருக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த நல்ல ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. போன வருஷம் எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே முக்கால்வாசி வந்திருந்தாங்க. இதாட்டி வரல நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருக்கு என்ன தெரியும். ஒய்ஃபு திவ்யா ஹோம் மேக்கர். நான் வந்து ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கேன். இதான் என்னோட டீட்டெயில்ஸ். ஓகேங்க, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வேற அடுத்து ஓகே ஸ்டாப் பண்ணுங்க. வெயிட் 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 வெயிட். கொஞ்சம் அமைதியா இருக்கு, கொஞ்சம் அமைதியா இருக்கு ப்ளீஸ். ஹலோ, என் பேர் சுமதி. நான் சயின்ஸ் குரூப்ல படிச்சேன். எனக்கு ஒரு டாட்டர் ஒரு சன். அவர் 9th கிரேட் போறாரு. பாப்பா 5th கிரேட் போறா. ஆர்கனைஸ் பண்ண டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே தேங்க்யூ. என் பேர் சுப்லட்சுமி. நான் சயின்ஸ் குரூப்ல படித்தேன். பாப்பா தம்பி. பாப்பா 4th, தம்பி 1st ஸ்டாண்டர்ட் போகிறான். ஓகே இந்த இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே அடுத்து. என் பேர் உஷா. சயின்ஸ் குரூப். தம்பி 1, பாப்பா 1. பேரும் சொல்லலாம், தப்பு இல்லை, காசு கேட்க மாட்டோம். என் பேர் சசிகலா. எங்கள் பையன் MBBS படிக்கிறான். ஏப்பா MBBS படிக்கிறான்பா, கேட்டுக்கலாம். என் பேர் பராசக்தி. இது என்னோட பொண்ணு சஹானா ஹர்ஷிதா. 6th to 7th போறாங்க. புதுச்சந்தை. ஓகே. என்னோட பேர் செல்வராணி. நான் முத்துக்காப்பில இருக்கேன். எனக்கு 2 பொண்ணுங்க. சின்ன பொண்ணு வந்திருக்காங்க, வர மாட்டேங்கிறா. எந்த பொண்ணுங்க? ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பெக்ஸ் போடுங்க. எந்த பொண்ணா? என்னோட பேர் சிவகாமி. நாமக்கல்ல இருந்து வந்திருக்கேன். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு 7th படிக்கிறார். பையன் UKG போறான். பையன் தான் இந்த மைக்குக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ரைட் சொல் சொல்லுங்க, ரைட் சொல் சொல்லிருங்க. தெரிஞ்ச ரைம்ஸ் ஒரு ரைம்ஸ். ஒரே நிமிஷம் சத்தம் போடாதீங்க ப்ளீஸ். கொஞ்ச நேரம் இல்ல இல்ல ஏங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க. என் பேர் விஜயகுமார்மா. நான் சயின்ஸ் குரூப் தான் படிக்கிறேன். என் ஒய்ஃப் பேர் மகேஸ்வரி. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். நான் கஷ்டப்பட்டு தான் நான் வாழ்க்கையில் முன்னேறிக்கிறேன். என் பிள்ளையே MBBS தான் படிக்கிறாங்க. என் பையன் பயோமெடிக்கல் படிக்கிறாங்க. அதுக்கு முழு காரணம் என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து ஜான்சன் ராணி தான். ஆனால் நானும் ஒரு ஸ்டூடெண்ட் தான், ஜான்சன் ராணி ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஆனால் என் பிள்ளைக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் கற்றுக் கொடுத்தது ஜான்சன் ராணி தான். ஜான்சன் ராணினால எனக்கு சூப்பர் சூப்பர். இதுக்கு வந்து ஏற்படப்பட்ட நம்ம சதீஷுக்கு நான் இல்லப்பா எல்லாமே இருக்காங்க, சயின்ஸ் இருக்காங்க, நம்ம மட்டும் இல்லை. அதுக்கு ரேவதி தான் ரொம்ப வாட்ஸ்அப் வந்துருக்காங்க. ஆனால் ரேவதி நம்ம அடிக்கடி பேசலாம், வாட்ஸ்அப் ஆகும். சரி, இதுக்கு நம்ம வாய் கொடுத்து எனக்கு நன்றி. இல்ல
என் பேர் கரிசாமி, சயின்ஸ் குரூப். அவ்வளோதான். என் பேர் யுவராஜா, சயின்ஸ் குரூப்பு. அப்போ வந்து தேர்ட் படிக்கிறாங்க. பேர் பேர் சொல்லுங்க. சிவானி. சொல்லு சாமி. உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி வச்சு அழுதுடுச்சு, அம்மா வந்து கொஞ்ச நேரம் சிரிச்சிடுச்சு. சூப்பர். அடுத்து மூர்த்தி. என்ன என் பேர் மூர்த்தி, சயின்ஸ் குரூப்பு. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம மீட் பண்ணி பண்ணுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா அது வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணுறாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் பண்ண சயின்ஸ் குரூப் பண்ணது முரளி, ரேவதி அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஸோ இதே மாதிரியே வந்து இந்த வாட்டி சர்வீஸ் பண்ணியிருக்கான்றது ஆச்சரியமாக இருக்குது. ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கோஆப்ரேஷன் கொடுத்தா போதும், அவ்வளோதான். இது வந்து நம்ம இக்னோர் பண்ணாமல் நெக்ஸ்ட் இயர் நம்ம வர வருஷங்கள் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஒரு அக்கேஷன் மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணி வந்தது ரொம்ப சந்தோஷம். மூர்த்தி, உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும். என்கிட்ட கேள்வி நான் என்ன செலிப்ரேட் கேள்வி. மூர்த்தி, நீங்க இப்படி அழகா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? கிண்டல் பண்றீங்கன்னு தெரியுது. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டை அடிக்கிற ரேஞ்சில் இருக்கிறோம். அப்படியே நீங்க நினைக்கிறீங்களா? நான் நினைக்கிறியா? இல்ல நம்ம செட் எனக்கு தெரிஞ்சு ஆர்ட்ஸ் மேக்ஸ் சயின்ஸ்ல ஸ்டைலிஷான ஒரு பர்சன் தான். அவன் ஸ்டைலிஷான பர்சன். ஓகே ஓகே. சோ ஸ்டைலிஷான பர்சன். பேசிக்கா நீட்டா இருக்கிறது கொஞ்சம் பிடிக்கும்பா. என்னோட ஹாபிங்கிற மாதிரி வச்சிட்டு இருக்கேன். ஓகே. क्वेश्चंस கேக்குறோம். நீங்க நல்ல டான்ஸ் ஆடுவீங்கன்னு கேள்விப்பட்டோம். டான்ஸ் ஆடுவேன், இப்பலாம் ஆடுறேன். என் பேர் ராமசாமி, சயின்ஸ் குரூப்பு. உலகசந்தையிலிருந்து வரேன். என் ஒய்ஃப் பேர் சரண்யா, பையன் பேர் நிதிஷ், பொண்ணு பேர் ஸ்வேதா. மெக்கானிக்கா. இன்சில் ஒன்னாதான் கல்யாணம் பண்ணிருக்கிறாரு, அதனால என்ன வாழ்த்துக்கள் தெரியும். ஓகேப்பா, ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இப்போ இருக்கேன், ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பேபி இருக்கிறதுனால இப்போ ஒர்க் பண்ணல. இவன் பேர் கமலேஸ்ரீ, தம்பி பேர் சஞ்சித். பேர் ராதிகா, நான் சயின்ஸ் குரூப். இது எங்கள் பாப்பா ரித்திகாஸ்ரீ, பையன் ஒன்று பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறான். அவங்க கலாணி தான், அவங்க ராதிகா கலாணி. நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன், எல்லாத்தையும் தெரியும். நான் புலன் சந்தை. புலன் சந்தை. ஓகேப்பா, ஓகே. என் பேர் சதீஷ்குமார், எல்லாரும் தெரியும், தெரியும் நினைக்கிறேன். நிறைய பேர்த்த இங்கே மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக வந்து இந்த எல்லாரும் சொல்லியிருந்தீங்க. இந்த ஆர்கனைசேஷன் வந்து நான் கனெக்ட் பண்ண மெயின் ரீசனை வந்து சயின்ஸ் குரூப்பில் ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லணும். அவங்க போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப்பில் மீட் பண்ணும்போது வந்து ஏன் நம்ம வந்து ஆர்ட்ஸ் குரூப் வந்து மீட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். சரி, இப்போ ஆர்ட்ஸ் குரூப்பும் சயின்ஸ் குரூப்பும் மீட் பண்ணும்போது அடுத்து மேக்ஸ் குரூப் வந்து அவங்களும் சேர்ந்துட்டா பெட்டராக இருக்குமே நினச்சேன். ஏன் அப்படின்னா ஒரு குரூப்பில் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் குரூப்லேயும் ஃப்ரெண்ட் இருக்காங்க, சயின்ஸ் குரூப்லேயும் ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஆர்ட்ஸ் குரூப் மட்டும் நம்ம கிடையாது, எல்லாரும் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது ஏன் வந்து அவங்கள மிஸ் பண்ணோம், எல்லாமே சேர்ந்து பண்ணலாமே. அது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. பட் இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப்பில் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்துட்டாங்க, அவங்க எடுத்துட்டாங்க, அதனால் வேலை குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி மேக்ஸ் குரூப்பில் எடுத்துட்டாங்க, வேலை குறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கொடுக்குற நம்பர்ஸ் அப்டேட் பண்ணி இங்கே வந்து சொல்கிறேன், அவ்வளோதான். நான் வளைச்சி பெரிய எனக்கு ஒர்க்லாம் கிடையாது. அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கெல்லாம் என் ஒய்ஃபுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு அவங்க காலையில் 5 o'clockலேருந்து அந்த வீடியோ கொஞ்சம் டெக்னிக்கலாக எனக்கு தெரியாததுனால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துக்கலாம். என்னென்ன பண்ணணுன்றது ஒரு ஆர்கனைசேஷன் தெரியல. எனக்கு ஃபுட்டு ஏதாவது தப்பாக சொதப்பிட்டா என்ன பண்ணுறது பயம். ஃபஸ்ட்டு என்னென்னு வர்றாங்க சின்ன பசங்கள்லேருந்து கேம்லாம் கனெக்ட் பண்ணலாம்னு நினச்சோம். பட் இவ்வளோ நேரம் டைம் இருக்குன்னு நினைக்கவே இல்லை. சிம்பிளாக முடிஞ்சிடும், 11 to 1 மணிக்கு சாப்பிட்டு இல்லை கிளம்பிடலாம் அப்படின்னு தான் நினச்சது. எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருந்தேன், ஆனால் ரொம்ப டைம் எடுத்துருச்சு. அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷெடியூல் மாதிரி வைக்கலாம். இந்தந்த டைமில் இது இப்போ வந்துடலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும். இந்த வருஷத்தில் வந்து நிறைய பேர் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம், நிறைய காண்டாக்ட்ஸ் தொலைவி பார்த்துருப்போம். நிறைய காண்டாக்ட்ஸ் 25 வருஷம் கழிச்சு இந்த இதில் தான் வந்து நிறைய காண்டாக்ட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிது. ஸோ அவங்கள குரூப்பில் ஒவ்வொருத்தரும் ஆட் பண்ணி எடுக்கும்போது வந்து
ஸோ ஸ்பெஷலி நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லணும். மேக்ஸ் குரூப்பில் வந்து செல்வகுமார் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், சத்யா, விசாலாட்சி அவங்களை ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். சயின்ஸ் குரூப்பில் ரேவதி, ஆக்சுவலாக வந்து சொல்லணும், ரேவதி போய் சொல்லணும். எப்படின்னா நான் கேட்க சொல்லிட்டே சொல்லுவாங்க, நான் சொல்லிட்டேன்னு சொல்லி போய் சொல்லுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்போது இல்லைன்னு, ரெண்டாவது டைம் சொல்லும்போது நான் சொல்லிட்டேன், எனக்கு திட்டுவாங்க, இன்னும் சொல்லியா, சரி சொல்லிட்டு மறந்தாதீங்க. அதுக்கப்புறம் மூணாவது டைம் கேட்டாங்க, சொல்லிட்டுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஐயோ கேட்க மறந்து திருப்பி வந்து சொல்லுவேன். ஸோ நான் எந்தெந்த இடத்துல வந்து ஸ்லோவாக போடணும், அந்தந்த இடத்துல வந்து ஓகே இந்த வேலையை முடிச்சுட்டு மிஸ் பண்ணிடாத, இதெல்லாம் எடுத்து வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்து கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து என்னை கைட் பண்ணது வந்து ரேவதி சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய தேங்க்ஸு. அப்புறம் என் ஒய்ஃபு விஜயகுமாரி, கூப்பர் சுதா கூப்பிடுவோம். நான் ஒரு படிக்க வச்சாரு பிஹெச்டி எனக்கு வரல படிக்க வச்சேன். சர்வீஸ் பிரச்சனை தெரியவன் சின்னவன் நிலேஷ் சூர்யா, இவன் 4th முடிச்சு 5th போறான். இவன் வந்து யூகேஜி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறான். ரெண்டு பேருமே ட்ரினிட்டி தான் வராங்க. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நிறைய, ஆனா குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா எல்லா லேடிஸும் இதே தான் சொல்லுவாங்க, அங்க செய்வாங்க இங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம செய்யறது ஆக்சுவலா ஃபேமிலி செய்யறது தெரியாது. ஒரு நாள் வந்து ஃப்ரெண்டுக்காகவும் வெளியில செஞ்சது வந்து தெரியும், ஆனா அந்த ஃபேமிலிக்கு டெய்லி செய்யறது ஜென்ஸ் செய்யறது வந்து லேடிஸ் வந்து நோட்டீஸ் பண்றது கிடையாது. அதே மாதிரி லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றதை வந்து நம்ம நோட்டீஸ் பண்றது கிடையாது, ஜென்ஸ் நோட்டீஸ் பண்றது கிடையாது. ஸோ அதை நோட்டீஸ் பண்ணும்போது வந்து அது எவ்வளோ பெரிய வேல்யூபிள் ஒர்த்தான நமக்காக விட்டு கொடுக்குறாங்கன்றது நம்மளால நோட்டீஸ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. டைம் எடுத்துக்கலாம். தேங்க்யூ. கொஞ்சம் அமைதி முடிச்சிடலாம். ஓகே, கோபி ஆரம்பிங்க. ஏன்னா அங்கேயே நம்ம கெப்பாசிட்டி கம்மியா எங்கடா நம்ம பசங்க பண்ணுவாங்க. இல்ல ஆர்ட்ஸ் ஸ்கூல்ல வேற பசங்க இருக்குமா? வேற யாரும் ஆர்ட்ஸ் ஸ்கூல் இருக்கிறோமா? 1 2 3 4 5 பேர் தான் இருக்கிறோம். அவ்வளவுதான், ஆர்ட்ஸ்ல அவ்வளவுதான் இருக்கிறோம். எல்லாம் வரணுங்க. ஒருத்தங்காண்டா இப்பதான் வந்து துப்பாக்கி தூக்கிட்டு போறாங்கன்னா சரி பரவாயில்ல, இவ்வளவு தூரம் நீ ஏற்பாடு பண்ணி எனக்கு பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இது கண்டிப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை வருஷம் கழிச்சு ஒன்று பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டில் என் பொண்ணு வரல, வெளியில போயிட்டேன் சார். என்ன பேசுறது எனக்கு ஒன்றும் தெரியல. மகிழ்ச்சி எவ்வளவு ஒரே வார்த்தை மகிழ்ச்சி. என் பேர் வந்து சுந்தரராஜன், ஒய்ஃப் பேர் பிரியா, ஆதிஷு, பெரிய பையன் தனீஷ் வரல. எங்க இருக்கிறீங்க? என்ன ஊர் சொல்லுங்க. அவர் ஊர் பேர் சொல்லுங்க. ஊர் பேர் சொல்லுங்க. சிதை பையா என்னோட ஓகே தேங்க்யூ. ஹலோ, என் பேர் குமரவேல், நான் கோவிந்தமலத்திலிருந்து வரேன். எனக்கு ஒரு பையன் இருக்காங்க. முதல்ல இங்கே குழுமிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் ஈபே சுப்பிரமணி. தமிழ் மேலே பற்று கொண்டதுனால நான் கலைப்பிரிவு படித்த பின்னாடி ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு அடுத்து இளங்கலை படித்தேன். அடுத்து முதுகலை ஆராய்ச்சி படிப்பு எம்ஏ எம்ஃபில் வரையும் எம்எட் முடிச்சிருக்கேன். தமிழாசிரியராக இப்போ பூச்சத்திரம் ஆர்ஜிஆர் பள்ளியில் தனியார் பள்ளியில் பணியாற்றிட்டு இருக்கேன். இதில் என்ன அப்படின்னா வியப்புனா, முதல்ல யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா 96ங்கிற ஒரு திரைப்படம் வந்துச்சு. இல்லைன்னா நம்ம இப்படி பேர் சென்றிருக்குமாங்கிறது கேள்விக்குறிதான் 100%. ஏன்னா அந்த படம் தான் எல்லாத்துக்கும் ஒரு ஊக்குவித்தல் கொடுத்தது அந்த திரைப்படம் தான். அந்த படம் தான் பார்த்து தான் நம்ம எல்லாரும் நாம் எப்படியாவது இணையணும். ஒரு புலனம்னா வாட்ஸ்அப் தான் தமிழில் புலனம்னு சொல்கிறோம். அதில் இணையணும் அப்படிங்கிற அந்த கணிப்பொறிக்கு, அந்த தொழில்நுட்பத்துக்கு முதல் நன்றி சொல்லணும். அந்த தொழில்நுட்பம் நம்ம இத்தனை பேர் இங்கே சேர்ந்துருக்க முடியாது, இப்படி திரை மூலியமாக பேசியிருக்க முடியாது. இது ஒரு விஷயம். அப்போ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு பொறுப்பெடுத்து முதல்ல அறிவியல் பிரிவு சார்ந்த மாணவர்களுக்கு சரி நண்பர்களுக்கும் இப்போ கலைப்பிரிவு சார்ந்த சதீஷுக்கு ரொம்ப என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். ஏன்னா
இது எப்படி இந்த வியப்பாக இருக்குது, செய்ய முடியுமாங்கிற ஒரு கேள்விக்குரிய ஒரு ஆச்சரியக்குறியாக மாற்றுங்க. இதுதான் பெரிய விஷயம். ஏன்னா சொல்லுவாங்க கூன் முதுக இருந்தால் அது வந்து கேள்விக்குறி, அதே நிமிர்ந்து இருந்தால் ஆட்சிக்குறி. அதை நம்ம கூனா இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்க முடியாதுன்னு நினைச்சா அது கூன்னு சொல்லுவாங்க. அதை ஆச்சரியக்குறியாக மாற்ற முடியுங்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இப்படி நல்ல ஒரு நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய பெரிய பொறுப்பை எடுத்திருக்காரு சதீஷ். மற்ற நண்பர்களுக்கு எல்லாத்துக்குடைய வாழ்த்துக்கள். கணின் போன்ற அழகா சொல்ற ஒரு பாடல், யாதும் ஊரே யாவரும் கேளு தீதும் ஒன்றும் பிரதரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன் பாடல் இருக்கு. இது உங்களுக்கு புரியாது, இருந்தாலும் தமிழ் படித்த மாணவர் புரிஞ்சிருக்கும் நண்பர்களுக்கு. அதாவது இந்த உலகத்தில் கூடிய எல்லா மக்களும் நம்முடைய உறவினர்கள் சொல்லுவாங்க, கேள்வி இருந்தாலும் உறவினர்கள். ஆனால் இந்த வாய்ப்பை ஏற்படுத்திய எல்லாத்தையும் நம்ம ஒரு உறவினராக நண்பராக இருந்து அடுத்த ஒரு உறவினராக ஏற்படுத்திய இந்த வாய்ப்புக்கு ரொம்ப மிக பாராட்டு தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதாவது எங்கெல்லாம் எட்டுத்துக்கும் சேர்க்கணும்னு சொல்லுவார் பாரதி சொல்லுவார், எங்கெல்லாம் கலைச்செல்வம் கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நண்பர் நம்ம எங்கே எந்த மூலையில் இருந்தாலும் இங்கே கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு சதீஷ். அதே நண்பர்களும் சரி. அப்போ நம்ம எல்லாரும் என்ன அப்படின்னா இது இன்னைக்கு தான் வந்தோம், இதை அப்படியே கடந்து போகாமல் நம்முடைய நட்பை இன்னும் உறவாக உருவாக்கி அதில் நம்ம இன்னும் நிறைய நண்பர்கள் உருவாக்கி அடுத்த முறை வரும்போது இன்னும் இதில் இருக்கக்கூடிய எல்லாம் இடம் பத்தாத அளவுக்கு இடம் நிறைய கொடுத்து இன்னும் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கூடிய ஒரு பணியை செய்யணும் எல்லாருமே. இப்போ நண்பர் அவர் எடுத்துக்கிட்டா நாமளும் அதுக்கான ஊக்குவித்தல் கொடுத்து அதை செய்யணுங்கிறத கேட்டு அது மாதிரி உண்மையுமே இது ஒரு பெரிய ஒரு வியப்பு. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் படிக்கும்போது யாருமே எனக்கு தெரியாது. நண்பர்கள் உண்மையுமே ஒரு சில அப்புறம் கோபி இருக்கான், சுந்தராஜன் இவன் தான் பெரிய தெரியும். எப்பயுமே ஒரு இடைப்பட்ட மாணவன் நான் போகும் வருவோம். அது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் திருமலைப்பட்டி இடைப்பட்டு வருவேன். அங்கே திருமலைப்பட்டியில் அப்போ மேல்நிலைப் பள்ளி இல்லை, ஹையர் செகண்டரி இல்லை. அப்போ இங்கே வரும்போது காலையில் 7:15 23 பஸ்ஸில் வரும். எல்லாரும் வீட்லேயே பஸ் வந்துடுவாங்க. நான் அங்கே தான் என்ன பண்ணுவேன், சரி நம்ம பள்ளிக்கூடத்தில் போய் படிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பேன். நண்பர் உண்மையாக குமார் ஒருத்தர் இல்லை இந்த இடத்துல. உண்மையுமே அவனுடைய இயற்கை எழுதிட்டான். அவன் ரொம்ப ஒரு என்ன சுற்றியாக ஆள் ஓடுவான் ஓடியாருவான், அப்படி ரொம்ப வியப்பாக செயல்படுவான். அவன் என்ன பண்ணுவான், அவன் என் கோபியெல்லாம் என்ன பண்ணுமோ நான் படிச்சுட்டு வரமாட்டேன் அங்கிருந்து. அவன் என்ன பண்ணுவான், அங்கே தான் சரி 7 மணிக்கு வந்துடுவான், ஒரு 2 மணி நேரத்தில் ஏதாவது கொடுத்து வரலாம் படிச்சுலான்னு இருக்கும். அவன் என்ன பண்ணுவாமா, மச்சான் என்னடா படிக்கிற போய் என்னடா படிக்கிற அலசா தமிழா பார்த்துல விட அவன் நம்ம தானே பார்த்துக்கலாம், இங்கிலீஷா ராமசாயாடா அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாரா அப்படிமா. ஆனால் தேர்வுன்னு வரும்போது அவனாம் மார்க் வாங்கிடும். நான் என்ன பண்ணுவேன், சரி இவனிலே படிக்கல நாம கூட படிக்க போகிறோம் அப்படின்னு விட்டுருவோம். நீ நம்மளா சரி அதுக்கு தான் முக்கியமா ஏன் அப்படின்னா, நான் இங்கே முடிச்சுட்டு அறிஞர் அண்ணா சேரல, ஏன்னா சேர்ந்தா இவன் நம்மளை முடிச்சுடுவானுங்க அப்படின்னு இங்கிருந்து என்ன பண்ணாலும் ஆசிரியர் தமிழ்நாடு சரி கலைக்கல்லூரி சேலத்தில் போய் சேர்ந்தேன். ஏன்னா அப்படியே நண்பர்கள் இருக்காங்க. ஏன்னா நிறைய படிச்சுருக்கோம். நான் நினைப்பேன் சரி இவங்களே படிக்கல நாம மட்டும் ஏன்னா இங்கே வந்து படிக்க வீட்லேயும் படிக்க மாட்டேன், இங்கே வந்து படிக்க மாட்டான், அவன் வீட்டில் படிச்சு வந்துடுவான். மார்க் மட்டும் வந்தால் எல்லாமே 200 இருக்கும், 180 இருக்கும், 70 இருக்கும். நம்ம பாரத பாசம் வாங்கிட்டு இருப்போம். என்னடா எப்படா படிச்சோம்னா அதெல்லாம் சும்மா ஒரு வாசிக்க போகிறேன் என்ன படிக்கிறோம் அப்படின்னா அப்போலாம் அப்படி ஒரு சில விஷயங்கள் நண்பர் ஜாலியாக இருக்கும். ஆனால் அந்த வகையில் நிறையா கல்வி வாட்டிலிருந்து அதே போல படிக்கிற வாட்டிலிருந்து அவளை ஒரு நட்பை எப்படியா பெண்களாக தெரிஞ்சு போனால் என்னை தெரியல. நம்ம பிரித்திவி ரதிதேவி அவங்க சுதா இன்னும் ஒரு 4-5 பேர் எல்லாம் ஓரளவுக்கு முகத்தையும் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் என்னைய தெரியுமா தெரியாது எங்களுக்கு. நான் எப்பயுமே இடைப்பட்ட மாணவனாக இருப்பேன். ஆனால் இப்போ கல்லூரிக்கு போய் தான் ஓரளவுக்கு பேச கற்றுக்கிட்டேன். இப்போ தனிமையில் பணியாற்றிக்கிறதுனால ஓரளவுக்கு நான் அதை முன்னெடுத்து எடுக்கக்கூடிய செயல்பாடு பள்ளியில் அளவுக்கு மேடையில் பேசக்கூடிய அந்த பணிவு கடவுள் கொடுத்த வரோம். ஆனால் தமிழ் படித்தது அப்படின்னா சொல்லுவாங்க சச்சிதானந்தன், சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், எந்த சாமனும் தமிழ் மொழிந்து வேக வேண்டும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தமிழோட உணவுகளை என்னை தஞ்சை தமிழ் பள்ளியில் ஊட்டி வளர்த்தது. அந்த மாதிரி இன்னைக்கு தனியார் பள்ளியெல்லாம் போய் நம்ம எவ்வளோ தான் உயிரை முடிச்சு சொன்னாலும் போடா அப்படின்ட்டு போயிடும். அது மாதிரி நம்ம எவ்வளோ மூச்சு வேலைக்கு படிப்போம் சொல்லுவோம் படிப்போம். ஏன்னா எவ்வளோ நடிப்போம். நீங்கள் நகைக்கலைன்னு ஒரு பாடலுக்கு பார்த்தாலும் தேவராட்டத்தை கலையாட்டத்தை கரகாட்டத்தை கும்மி ஆட்டத்தை ஒயிலாட்டத்தை மயிலாட்டத்தை புலியாட்டத்தை எல்லாத்தையும் ஆடி காட்டுவேன். நம்மளா சரி உண்மையுமே அதான் அந்த தமிழை என் உணர்வோடு நான் செய்வேன். ஆனால் அங்கே தனியார் பள்ளியில் போகும்போது எதிராக நிற்கிது அப்படின்னா மதிப்பெண் தான் நிற்குது. அப்போ மார்க்கு நீ என்ன சொல்லி கொடுக்குறே தெரியல, வாசிச்சு காட்டினா போதும் இல்லை, அந்த உணர்வை வளர்க்கணும். ஆனால் அப்படி முன்னெடுத்து செய்யும் போது அங்கே என்ன போகுது அப்படின்னா மதிப்பெண்கிற போது அப்போ நம்மளுடைய பேர் வெளியே வரும். அப்போ நல்லா படிக்கிறப்ப மட்டும்தான் அங்கே வரும். அப்போ நம்மளுடைய செயல்பாடு இங்கே வெளியே தெரியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு உணர்வு வகுப்பு என்னுடைய வகுப்பு சரி சுந்தராஜ் இல்லைங்களா, இவனுடைய பையனுக்கு நான் 8வது சொல்லி கொடுத்தேன் அவனுக்கு ரிசீவ் பண்ணேன். அப்போ அந்த அளவுக்கு அவன் மாணவன் இருக்கு அப்படின்னா
நம்மளுடைய கொடுக்கக்கூடிய பணி அது. அதனால் உண்மையிலுமே அந்த தமிழ் தான் எப்படி சொல்ல மாதிரி எல்லாம் வாழ வைக்கும், எல்லாத்தையும் ஒரு உணர வைக்கும். நிறைய பேசக்கூடிய வாய்ப்பு தான் இருந்தாலும் உங்களுடைய எல்லாரும் நிறைய பேசுறதுக்காக இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி உண்மையாகவே சதீஷுக்கு உடைய நண்பர் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி என்னுடைய மனைவி ஜெயமணி, ஏன்னா இந்த அளவுக்கு நான் இருக்கு அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனா வீட்டில் வேற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா நான் இவ்வளோ பேசுறேன்னா வீட்டில் எதுவும் பேச மாட்டேன்னு தெரிஞ்சுக்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பயப்பட மைக்கு இவ்வளோ பேசுறானே வீட்டில் பேசுறானா அப்படின்னு நினச்சிக்கணும். அதனால அங்கெல்லாம் பேச முடியல, அதனால எங்கேயாவது பேசிட்டு அதனால உங்களுடைய எனக்கான பின்னாடி இருந்து எல்லாமே முன்னெடுத்து செய்யக்கூடிய பணி உண்மையை சிறப்பாக செய்வாங்க. ஜெயமணி, நான் சுப்பிரமணி, அதனால மணி ஒற்றுமையாக இருக்குது, மணி பவரம் கம்மியாக இருக்குது. அதனால இருந்தா போதும் உண்மையிலே உங்களுடைய நண்பர்கள்லாம் பார்த்த மகிழ்ச்சி. அந்த நண்பர் இன்னமும் என்னுடைய படிப்பு 12வது வந்து கோபி சுந்தராஜ் இன்னமும் தொடர்பு இருக்காங்க. சதீஷ் உண்மையை நீண்ட நாள் தொடர்பு வந்ததால இப்போ எல்லாத்தையும் உண்மையை தொடர்புபடுத்தி இந்த நட்புள்ளம் இன்னும் பெருகணும், உறவாக மாறணும்னு சொல்லி நன்றி சொல்லி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். நான் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். அதாவது 11 மேரேஜ் ஆயிடுச்சு. நான் 6th 11th வரைக்கும் கலங்காணியில் தான் படித்தேன். என் பேர் தேவி. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் டிசைன் இன்ஜினியர் இருக்கார், கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணுறாரு. பாப்பா வந்து ஃபஸ்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. நம்ம ஸ்கூல் பற்றி சொல்லணுன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்களுக்கு போட்டியாக தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே படிக்கும். பிரபு சொன்ன மாதிரி தான் பேப்பரெல்லாம் ஒழிச்சு வச்சுக்கிட்டு ஏன் நீ படிச்சியாடி நான் படிச்சேன்னு கேட்போம். ஆனால் எல்லாருமே படிச்சு வந்துருப்பாங்க, நான் படிக்கவே இல்லைன்னு சொல்லியிருப்பேன் எல்லாருமே. ஆனால் பார்த்தா நல்ல மார்க் வாங்குவோம். நாங்கள் ஒழிக்க வச்சுட்டு உண்மையிலேயே வாழ்க்கையை நான் மறக்க முடியாமல் சந்தோஷமாக இருந்த நாட்கள்னு பார்த்தா என்னோட ஸ்கூல் டேஸ் தான். உண்மையிலேயே அந்த நிறைய பேர் கேட்பாங்க, எங்கள் கஸ்டமர்ஸ்லாம் நாங்கள் ஒரு கம்பெனியில் வந்து அக்கௌண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். என்னை பார்த்து நிறைய படிச்சிருக்க மாதிரி சொல்லுவாங்க நான் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது. ஆனால் நான் 11th தான் படித்தேங்க சார் அப்படின்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. ஏன்னா கேட்பாங்க, நீ நிறைய படித்த மாதிரி இருக்க, நிறைய பேசுறியே, நிறைய தெரிஞ்சு வச்சிருக்குன்னு கேட்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நான் ஒழுங்காக படித்தேன், 11th வரைக்கும் படித்தாலும் ஒழுங்காக படித்தேன், என்னோட கலைஞானி ஸ்கூலில் படித்தேன், எங்கள் ஸ்டாஃப்ஸ்லாம் அந்த மாதிரி அப்படின்னு. அப்புறம் நம்ம ஸ்டாஃப் 2 இடத்துக்கு போகும்போது சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து இந்த செட்டோட முடிஞ்சு போச்சு, இந்த 2000 பேட்சோட இந்த டிசிப்ளின்லாம் முடிஞ்சிச்சு கலைஞானியில். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு ஸ்கூல் வந்து பசங்க ஒபே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். வேற அந்த சைக்கிளில் போன நாட்கள், அந்த பிறகு கோபி இவங்கெல்லாம் வந்து ராஜேஷ் நாங்களாம் வந்து போட்டி போட்டுட்டு சைக்கிள் ஓட்டுவோம், யார் ஃபர்ஸ்ட் போவோன்ட்டு. இன்னுமே நான் கலங்காணி ரோட்டில் போகிறதுக்கு எனக்கு போகும்போதெல்லாம் நான் என் குழந்தைங்கிட்ட சொல்லுவேன், இந்த ரோட்டில் நாங்கள் இப்படிலாம் சைக்கிள் ஓட்டுவோம், இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் சைக்கிள் ஓட்டி அவங்களாம் சொல்லும் போது என் பொண்ணு சொல்ல, மம்மி போதும் இப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்கிறீங்க. இந்த சைக்கிள் பிராணத்தை நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான இருந்த நாட்கள். நன்றி. பெயர் தமிழ் செல்வி. எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஈபியில் ஒர்க் பண்ணுறாரு கோவனூரில். நான் டீச்சராக டெம்பரரியாக இப்போ தான் கிடச்சிருக்கு, போயிட்டுருக்கு. சதீஷுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். காரணம் என்னன்னா, ரேவதி வந்து போன வருஷம் பண்ணாங்க, சதீஷ் இந்த வருஷம் ஆர்ட்ஸ் குரூப் சேர்த்துறது ரொம்ப சந்தோஷம். ஒரு இதயபூர்வமான நன்றி. எனக்கு வந்து மூணு குழந்தைங்க, 2 பொண்ணு 1 பையன். ஒரு பொண்ணு 10th படிச்சுட்டு இருக்கு, சின்ன பொண்ணு இவ வந்து 6th படிக்கிறா. தம்பி வந்து 4வது போறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதாவது எங்க உங்க வீட்டுக்காரர் அண்ணே, எங்க வீட்டுக்காரர் ஹஸ்பண்ட் அண்ணா எங்க அண்ணா முக்கியமான நீங்களா என் பேர் ரதிதேவி. நான் வந்து கோயம்புத்தூர்ல, என் ஹஸ்பண்ட் வந்து சிவில் இன்ஜினியர். நான் கோயம்புத்தூர்ல கல்யாணம் பண்ணி போயிருக்கேன். எனக்கு ஒரே ஒரு பையன், ஒரு பிரதீஷன் பேரே, 4th இயர் ஆர்கிடெக்ட் படிக்கிறாங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சதீஷ்க்கு 25th இயர்ல நம்ம ஆர்ட்ஸ் குரூப் மூலிமா எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சார்பா அவனுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. என் பேர் ராஜேஸ்வரி. நம்ம கிளாஸில் வந்து பார்த்தோன்னா ஆர்ட்ஸ் குரூப்பில் வந்து 2 ராஜேஸ்வரி இருப்பாங்க. ஒன்று வந்து போலீஸ்மேனோட பொண்ணு, அவங்க வரல. நான் வந்து புதன் சந்தை. நான் வந்து எனக்கு 2 பசங்க, both are working. பெரியவன் வந்து அயர்லாண்டில் இருக்கான், சின்னவன் வந்து ஹைதராபாத்தில் இருக்கான். என்னோடய லைஃப்பில் வந்து முக்கியமான கேரக்டர் வந்து நான் யார் கொடுப்பேன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான். ஏன்னா கல்யாணம் வந்து நான் +2 முடித்தோடனே எனக்கு பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் ஆல் த டிகிரி வந்து
பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் ஆஃப்டர் மை மேரேஜ். எல்லாமே நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் படித்தேன். அவர் வந்து எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் வந்திருக்காரு. ரொம்ப சாஃப்ட் டைப் தானே எங்க இருக்கார சம டைப் சதீஷ்ல ஆல்ரெடி அவர் தெரிஞ்சவர் தான். ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஓகே, थैंक यू. அடுத்து என் பேர் சரோஜா. நான் ஆர்ட்ஸ் குரூப்ல படித்தேன். எனக்கு 2 பொண்ணுங்க. எங்க வீட்டுக்காரர் ஈபியில் ஒர்க் பண்றாரு. பசிபத்தில் ஃபோர்மேனா இருக்கிறாரு. ஏமா பொண்ணுங்க பெரிய பொண்ணு அவதாரணி பிஃபார்ம் முடிச்சிருக்காங்க. சின்ன பொண்ணு 10th போறாங்க. என் பேர் தமிழரசி. நான் நலிவிடத்தில் குடியிருக்கேன். என் பையன் யூகேல இருக்கான். பொண்ணு பிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறாங்க. ஹலோ, வணக்கம். அள்ளிபுரமா தமிழ்ச்சி அள்ளிபுரமா கிருப்பி என் பேரு. எனக்கு 2 பொண்ணு. நான் லேபர் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் ஈரோட்டில். மைக் பக்கமாச்சு பேசுங்க. தகவல் கேட்கல. கேட்கலையா? அரசு ஊழியர் கிருப்பி கேட்குதா? அரசு ஊழியர். எல்லா அரசு ஊழியர் நிறைய பேர் இருக்காங்க, நான் மட்டும் இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது பார்க்குறப்போ. நாங்கள் வந்து எல்லாம் படிக்க டியூஷன் போவாங்க. நானு, சதீஷ், ராஜேஸ்வரி அவங்க ஜாலியாக இருக்க டியூஷன் போவோம். ஏன்னா நாங்கள் அவ்வளோதான் ஆவரேஜ் இருந்தாலுமே பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ பெரியவ லிஜோ 5th to 6th போகிறா. சின்னவ லிதன்யா 2nd to 3rd போகிறா. அதாவது நல்லா படிச்சா மட்டும் தான் கவர்மெண்ட் ஜாப் வைக்க போகணும்னு அவசியம் இல்லை. நல்லா படிச்சாதான் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் இல்லை. சுமாரா படிச்சா நாங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போயிருக்கிறோம். என் பேர் கண்ணகி. நான் வந்து பிஹெச்டி முடிச்சுட்டு முத்தாயம்மன் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பையன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, சக்தி துரை. என் ஹஸ்பண்ட் வந்து ஐஓபியில் மேனேஜராக இருக்காரு. நான் மேரேஜ் பண்ணி கொடுத்த இடம் வந்து குப்பநாயக்கன். தேங்க்யூ. என் பேர் சரசு. பையன் கோகுல்ராஜ். என்ன பண்றாங்க? பையன் பிஇ முடிச்சாவே. ஓகே. என் பேர் ஜானகி. கால்குலேட் படிப்பதூரில் கொடுத்தாங்க. பையன் அது உங்க பையன்ப்பா. பேர் ஹரிகரன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்காங்க காலேஜில். ஓகே, தேங்க்யூ. எந்த ஊர்ல இருக்கு செட்டில் இருக்கீங்க? கால்குலேட் படிப்பதூர். ஓகே. என் பேர் சன்னாபுரம் செல்வி. எனக்கு 2 பொண்ணு. நான் கலங்காணி. பெரிய பொண்ணு கோயம்புத்தூரா படிக்கிறாங்க. சின்ன பொண்ணு 12th படிக்கிறாங்க. கலங்காணியில் இருக்காங்க. எப்போ பார்க்கலாம். என் பேர் பாமா. எனக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. பையன் ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணுறான். பாப்பா பிஇ படிக்கிறான், 3rd year. எங்கே படிக்கிறாங்க? என் பேர் சுதா. எனக்கு 2 பசங்க. நான் மெட்ரிகுலேஷனில் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன், தமிழ் டீச்சர். இவன் நிரஞ்சன். பெரியவன் வந்து கவின். இது என்னோட அண்ணன் பொண்ணு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சுதாகர். தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தெரியும் அவளோட பொண்ணு. என் ஹஸ்பண்ட் வந்து அசோக் லைலண்டில் ஒர்க் பண்ணுறாங்க, சென்னையில் இருக்காங்க. அவரால் வர முடியல. போயிட்டு வா, நான் ஒரு நாள் நிம்மதியாக இருக்குன்னு அனுப்பி வச்சிருக்காரு. ஏன்னா அவ்வளோ தொல்லை, அவ்வளோ வாய்னா. ரொம்ப ஜாலியாக இருப்பேன் ஸ்கூலில். ஜாலியாகவே இருந்தேன், ஜாலியாகவே இருக்கேன். சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணலையே 96 அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி நம்ம பார்க்குறது. அவ்வளோ ஜாலியாக இருந்தோமே. நிறைய நம்ம ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் லைஃப்பில் இல்லையா. ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தா சந்தோஷமாக இருக்குன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆசையாக இருந்தது. திடீர்னு முன்னாடி நான் கால் பண்ணால் எதிர்பார்க்கவே இல்லை, சதீஷ்குமார் அப்படின்ட்டு. ரொம்ப ஹாப்பி. ஆனால் வர முடியலடா அப்படின்னு. லீவ் கிடைக்கல, வர முடியல. ஒரே நாள் தான் வந்துட்டு உடனே போகணும் அப்படின்னு. இல்லை நீ வந்துட்டு வா, எல்லாரும் வராங்க. ரொம்ப சந்தோஷம். நான் நினைச்சத ஒரு கவிதையா சொல்லவா? கண்டிப்பா. ஒரே ஒரு லைன். தமிழ் டீச்சர்னா கவிதை இல்லாமலா? தமிழ் டீச்சர் சொல்லுங்க. ஒரே ஒரு லைன். எனக்கு அது கவிதை மாதிரி இருக்கும். கவிதை இல்ல. நீ நான் ஒண்ணு காந்தி போற ஒண்ணு டீக்கடையில் நின்று திங்கவாறு பண்ணு. 2 நாட்களாய் தூக்கம் வரவில்லை உங்களை காண வேண்டும் என்ற ஆவலில். 2 நாட்களாய் தூக்கம் வரவில்லை உங்களை காண வேண்டும் என்ற ஆவலில். 2 நாட்களில் என் முகம் நிலாவை போல் பிரகாசித்தது உங்களை பார்க்க போகிறேன் என்ற ஆசையில்.
2 நாட்களில் என் முகம் நிலவைப் போல் பிரகாசித்தது. உங்களை பார்க்க போகிறேன் என்ற ஆசையில் இன்று என் முகம் பூக்களாய் புன்னகைத்தது. இதேபோல் என் முகத்திலும் புன்னகை மிளர வேண்டும். உங்கள் முகத்திலும் புன்னகை பூக்களாய் மலர வேண்டும். இன்றும் என்றும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் வாழ்க வளமுடன். ஸ்கூல்ல படிக்கும் போது நிறைய பேருக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு தெரியல. இப்ப நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேபி இன்னொரு மேடம் கிடைச்சதுன்னா இன்னும் பயங்கரமா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். மெமரிஸ்லாம் நிறைய சொல்லலாம். ரொம்ப ஜாலியா இருப்போம், ரொம்ப லூட்டி அடிப்போம். படிக்கிறதுனா பிடிக்காது, அதனாலேயே என்னமோ எனக்கு டீச்சர் ஆயிட்டேன். ஏன்னா அந்த டார்ச்சர் இப்போ நாங்கள் அனுபவிக்கிற அந்த பசங்களை படிக்க வைக்கிறது. சென்னையில் வந்து நான் தமிழ் டீச்சர் தான். இப்போ பிஜி டிடெக் முடித்தேன். அங்கே வந்து தமிழ் சுத்தமாக வராது பசங்க. 12th படிக்கிற பையனுக்கு கூட லெட்டர்ஸ் தெரியாது. மற்றதெல்லாம் நல்லா பேசுவான், படிப்பான், ஆனால் தமிழ் வராது. அங்கே என்ன ஒரு சந்தோஷம், இங்கே வந்து தமிழ் டீச்சராக ஒர்க் பண்ணால் தமிழ் டீச்சர் தானே, தமிழ் குரூப்பா ஆர்ட்ஸ் குரூப்பா இப்படி தான் எங்களை பார்த்துருக்காங்க. ரொம்ப அவமரியாதையாக இருக்கும். ஏன் இப்படி நம்மளை ட்ரீட் பண்ணாங்க? மேக்ஸு சயின்ஸ்னால் கெத்து. நான் காலேஜ்லேயும் நான் அதை பார்த்துருக்கேன், படிக்கிற எல்லா இடங்களையும் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ ஒரு டீச்சராக வந்து ஒரு ஸ்கூலில் தமிழ் டீச்சராக இருக்கிறது அவ்வளோ பெருமையாக இருக்குது, அவ்வளோ கெத்தாக இருக்குது. ஏன்னா அந்த தமிழ் டீச்சருக்கு அவ்வளோ வரவேற்பு, மரியாதை. நன்றி. சூப்பர்.